students எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Yes, quarterly exam வர போகுது அந்த மூட்ல தான் இருக்குதுல்ல. So yes, don't worry guys. So எல்லாரும் ப்ராப்பரா படிங்க. So இன்னையில இருந்து 3 days complete chemistry revision தான். Okay. So நம்ம 3 daysல 3 chapters முடிச்சிடும். Okay. So first day quarterly marathon, quarterly rush ஆரம்பிக்க போகுது chemistry ஓடது. So நம்ம ஆல்ரெடி எல்லா சாப்டர்ஸும் முடிச்சிட்டேன் successfully. So again என்ன திருப்பி revision தான். Okay. So இன்னைக்கு பார்க்க போறது 3 chapters. First one is metallurgy, second one is P block element 1 and P block element 2. 3 chapters நாம இன்னைக்கு finish பண்ண போறோம். Okay டா. So start பண்ணலாமா? So இன்னைக்கு நாம பார்க்க போறது chemistry ஓட 3 and 5 mark questions. Okay, content எல்லா சாப்டர்லயும் இருக்கிற content ப்ராப்பரா படிச்சு and 3 and 5 mark question last discuss பண்ண போறேன். So அந்த 3 and 5 mark questions எப்படி இருக்கும்? previous year question தான். Okay, so previous question தான் பார்க்க போறது. So yes, start பண்ணலாமா? Yes, Xylem YouTubeல மட்டும் இல்ல other social media platformsலயும் இருக்கு. So just go and follow us. So WhatsAppல follow பண்ணா உங்களுக்கு அங்க இருந்து faculties ஓட handwritten notes plus future updates கிடைக்கும். Okay. So next, yes, இது இந்த வாட்டி Xylemல இருந்து நீட் clear பண்ணா students. So more than 100 students, 500 க்கு மேல எடுத்திருக்கு. Congratulations all of you. Yes. So நம்ம first பார்க்க போறது first unit தான் metallurgy. Okay. மெட்டலர்ஜி சாப்டர்ல என்னெல்லாம் இருக்குடா? சோ மெட்டலர்ஜி சாப்டர்ல மெட்டல் எப்படி கிடைக்குது? ஓகே, நம்ம நார்மலி நம்ம மெட்டல் யூஸ் பண்றாங்கல்ல, கோல்ட் யூஸ் பண்றாங்க, கோல்ட் ஜுவல்லரிஸ், சில்வர் யூட்டென்சில்ஸ் யூஸ் பண்றாங்க, ஸ்டீல், அலுமினியம், காப்பர், டிஃபரெண்ட் மெட்டல்ஸ் நம்ம யூஸ் பண்றாங்க டெய்லி. ஓகே, டெய்லி நம்ம டிஃபரெண்ட் மெட்டல் யூஸ் பண்றாங்க. ஓகே, மோர் தேன் என்ன 1 மெட்டல் டெய்லி யூஸ் பண்றாங்கல்ல. சோ அதெல்லாம் எப்படி கிடைக்குது ஆக்சுவலி? சோ அதெல்லாம் நம்ம பாக்குறது ரொம்ப பியூர் ஃபார்ம்ல. ஓகே, ஒரு மெட்டல் கோல்டுனா ரொம்ப பியூர் ஃபார்ம்ல தான் நாம பாக்குறது. ஆக்சுவலி கோல்ட் எப்படி கிடைக்கும் போதே அவ்வளோ பியூரா இருக்கா? சோ எல்லா மெட்டலுமே கிடைக்கும் போது அவ்வளோ பியூரா இருக்கா? இல்லல்ல. சோ மெட்டல் எல்லாம் அதுல இம்பியூரிட்டிஸ் இருக்கும், அதர் காம்பவுண்ட்ஸ் இருக்கும். சோ அதெல்லாமே ரிமூவ் பண்ணி என்ன பியூர் மெட்டலா கன்வெர்ட் பண்ணணும். சோ அந்த ப்ரொசீஜர், ஓகே, அந்த மெட்டலோட ஹிஸ்டரி, ஓகே, இல்லனா அந்த ஸ்டெப் பை ஸ்டெப். சோ அதுதான் என்ன மெட்டலர்ஜில சொல்றேன். ஓகே, சோ மெட்டல் எப்படி கிடைக்குது, சோ அதை எப்படி பியூரிஃபை பண்ணணும், அதெல்லாம் தான் மெட்டலர்ஜில இருக்கு. ஓகே, சோ ஸ்டார்ட் பண்ணலாமா? சோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் என்ன மினரல்ஸ் அண்ட் ஓர். ஓகே, சோ உங்களுக்கு பார்த்தா நேச்சர்ல டிஃபரெண்ட் சப்ஸ்டன்ஸ்ல மெட்டல் கண்டென்ட் இருக்கும். ஓகே, டிஃபரெண்ட் சப்ஸ்டன்ஸ்ல டிஃபரெண்ட் பெர்சன்டேஜ்ல மெட்டல் கண்டென்ட் இருக்கும். சோ அது எல்லாமே எப்படி சொல்லலாம்? மினரல்ஸ்னு சொல்லலாம். சோ நேச்சுரலி occurring substance with metals. Okay, so naturally occurring substance with metals. So அது நேச்சர்ல நேச்சுரல் சப்ஸ்டன்ஸா இருக்கலாம். சோ அதுல என்ன இருக்கணும்? மெட்டலும் இருக்கணும். அதுதான் மினரல்ஸ். ஓகே, சோ சப்போஸ் ஏதாச்சும் காம்பவுண்ட்ல, ஓகே, ஏதாச்சும் சப்ஸ்டன்ஸ்ல லைக் 1% தான் அயன் இருக்கு. ஓகே, 1% தான் அயன் இருக்கு, இல்லனா 1% தான் அலுமினியம் இருக்கு. சோ அந்த 1%ல இருந்து அலுமினியம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ற, இல்லனா less than 1% இருக்கு. ஓகே, சோ அந்த less than 1%ல இருந்து அலுமினியம் எக்ஸ்ட்ராக்ட் பண்றது ரொம்ப கஷ்டம் இல்ல. சோ அப்போ அந்த less than 1% இருக்கிற சப்ஸ்டன்ஸ்ல இருந்து அலுமினியம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுமா? இல்ல, முடியாதுல்ல. சோ என்ன ஓர்னா என்ன நமக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியணும். சோ சப்ஸ்டன்ஸ்ல இருந்து அந்த மெட்டலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியணும். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது அதுல மெட்டலோட கண்டென்ட் ஜாஸ்தியா இருக்கணும். ஓகே, மெட்டலோட கண்டென்ட் ஜாஸ்தியா இருக்கணும். அண்ட் செகண்ட் பாயிண்ட், எக்கனாமிக்கலி அது ஃபீசிபிளாவும் இருக்கணும். ஓகே, எக்கனாமிக்கலி ஃபீசிபிளாவும் இருக்கணும். அண்ட் மெட்டலோட கண்டென்ட் ஜாஸ்தியாவும் இருக்கணும். ஓகே, சோ அதுதான் என்ன ஓர். சோ மினரல்ஸ் தான் ஓர்னா என்ன? ஆக்சுவலி மினரல்ஸ் தான், அதுல மெட்டல் கண்டென்ட் இருக்கணும். சோ மினரல்ஸ் வித் ஹை மெட்டல், அங்க என்ன
high percentage of metal இருக்கணும். Okay, and economically feasible இருக்கணும். Okay, extraction பண்ணும்போது like ரொம்ப பணம் செலவாயிடுச்சுன்னா so அது economically feasible னு சொல்ல முடியாதுல. So economically feasible இருக்கணும். So அதுதான் என்ன ore. So all ores are minerals. Okay, all ores are minerals. Okay, so example, so bauxite China clayum என்ன அலுமினியத்தோட மினரல் தான். ஓகே, பாக்சைட்டும் சைனா கிளேயும் அலுமினியத்தோட மினரல் தான். ஆனா பாக்சைட் மட்டும் தான் அலுமினியத்தோட ஓர். ஓகே, பாக்சைட் மட்டும் தான் அலுமினியத்தோட ஓர். ஆனா சைனா கிளே அலுமினியத்தோட ஓர் இல்ல. ஓகே, பிகாஸ் சைனா கிளேல இருந்து அலுமினியம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது. ஓகே, ரொம்ப டிஃபிகல்ட். So all ores are minerals, but not all metals are ores. Okay, but all minerals are ores. Okay, so all ores எப்படி இருக்கும்? minerals தான். ஆனா எல்லா மினரலுமே ore கிடையாது. Okay, clear? So I hope it's clear. Then we can move to next. So yes, metallurgical process. So metallurgical process la main 3 process da irukku. Okay, 3 process da irukku. First one is concentration of ore, second one is extraction of metal, third one is refining of crude metal. Okay, first one is concentration of metals and extraction of metal, refining of metal. இதுதான் actually main 3 steps. Okay, இதுதான் main 3 steps. So இது கொஞ்சம் டீடைலா பார்க்கணும். Okay, so start பண்ணலாமா? கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம். So concentration of ores is actually 4 different steps இருக்கு. Okay, so gravity separation, froth flotation, leaching, magnetic separation, and next தான் extraction of crude metal. Okay, so இதுல conversion of ore into oxide. So ore oxide convert பண்ணனும். அதுக்கு 2 different method இருக்கு, roasting and calcination, and reduction of அப்ப என்ன கிடைச்சிருக்கு? metal oxide கிடைச்சிருக்கு. So திருப்பி என்ன metal தான் கிடைக்கணும். அப்ப metal reduce பண்ணனும். Okay, reduction of metal oxide reduce பண்ணனும். So அதுக்கு different method தான் என்ன? smelting, reduction by carbon, reduction by hydrogen, reduction by metal, and auto reduction method. Okay, and last step தான் என்ன? இப்போ கிடைச்ச மெட்டலும் அவ்வளவு பியூர் இல்ல, பியூர் மெட்டல் தான் வேணும்ல. சோ அந்த மெத்தட் தான் distillation, liquefaction, electrolytic refining, zone refining, and vapor phase method. Okay, clear? So yes, so இதுல இருக்கிற concentration of ores, so அது டீடைலா பார்க்கலாம். So gravity separation or hydraulic washing. So gravity separation இல்லனா hydraulic washingல ஒரு slanting typeல என்ன ஒரு apparatus இருக்கும். Okay, apparatus எப்படி இருக்கும்? ஒரு slanting modeல தான் இருக்கும். So அதுல குட்டி குட்டி holes இருக்கணும். Okay, குட்டி குட்டி holes இருக்கும். Okay, so இந்த starting இந்த initial pointல இருந்து என்ன நம்மளோட crushed metal நல்லா crush பண்ணனும். Okay, so powdered form ல இருக்கணும் metal. So metalல அந்த metal oxide இல்லனா என்ன ore னு சொல்லலாம். So crushed form ல தான் அந்த ore இருக்கணும், powdered form. Okay, so அதுல impurities இருக்கும், compounds இருக்கும், oxides இருக்கும், எல்லாமே இருக்கும்ல. So இந்த slanting position ல இருக்கிற இந்த apparatus மேல சின்ன சின்ன holes இருக்கும். So இங்க ore with high specific gravity, இங்க oreக்கு specific gravity ஜாஸ்தியா இருக்கணும். Okay, so oreக்கு specific gravity ஜாஸ்தியா இருக்கணும். So மேல இருந்து என்ன water கொடுத்துட்டே இருக்கும். So water இப்படியே போகும்ல. So slanting positionல waterம் மூவ் பண்ணும். So இங்க என்ன நம்மளோட oreக்கு specific gravity ஹையா இருக்கும். So specific gravity ஹையா இருக்கிறதுனால இந்த holes இருக்கும்ல, இங்க குட்டி குட்டி holes இருக்குன்னு சொல்லி இருக்குல்ல apparatus மேல. So அந்த ஹால்ஸ்ல யாரு போகும்? ஓர் போய் அங்க என்ன அங்க இருந்து கலெக்ட் பண்ணலாம். அந்த ஹால்ஸ்ல இருந்து கலெக்ட் பண்ணலாம். அந்த ஹால்ஸ்ல என்ன இருக்கும்? ஓர்ஸ் தான் இருக்கும். அப்போ நம்மளோட என்ன கேங்னா impurities அப்படியே தாழ வரும். ஓகே, impurities எப்படி அப்படியே தாழ ஒழுகி வரும். ஓகே,
So this method is used for gold. Gold-காக இந்த method use பண்ணலாம். Gravity separation யாருக்காக? Gold-காக use பண்ணலாம். And hematite. Gold-ஓட என்ன? Gold-ஓட ore வந்தா அது யூஸ் பண்ணலாம். இல்லனா iron-ஓட ore hematite-க்கும் யூஸ் பண்ணலாம். Fe2O3 hematite. And tin stone. Tin stone என்ன? Tin-ஓட ore தான். SnO2 தான் tin stone. Okay. Next method தான் froth flotation. என்னன்னா froth flotation னா? Froth flotation னா ஒரு big apparatus இருக்கு. ஒரு furnace மாதிரி. Okay, ஒரு furnace, ஒரு big furnace இருக்கும். So actually இது commercial-ஆ prepare பண்ற, manufacture பண்றல்ல. So like apparatus னா utensils னு சொல்ல முடியாது. ஒரு big apparatus-ஆ இருக்கு. Okay. So அந்த big apparatus-ல furnace-ல என்ன இங்க யூஸ் பண்றது metallic powdered ore தான். Metallic powdered particle ore தான். என்ன இது normally which are preferably wetted by oil. So நம்மளோட ore எப்படி இருக்கணும்? Which is preferably wetted with oil. And gang எப்படி இருக்கணும்? Gang is preferably wetted with water. Okay. Gang waterலயும் ore எப்படி நம்மளோட oilலயும் வெட்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். So இதுல என்ன ஒரு fan வைக்கணும், ப்ராப்பரா ஸ்டிர் பண்ணணும். ஓகே, ப்ராப்பரா ஸ்டிர் பண்ணணும். அப்போ என்ன ஃபார்ம் பண்ணும்? froth ஃபார்ம் பண்ணும். obviously. So ஒரு ஏர் வச்சிட்டு fan ஸ்டிர் பண்ணும்போது என்ன நடக்கும்? froth ஃபார்ம் பண்ணணும் இல்ல. So இங்க froth stabilizer ஆட் பண்ணும். ஓகே, என்ன ஆட் பண்ணும்? froth stabilizer ஆட் பண்ணிருக்கு. So இந்த frothல தான் என்ன ஃபார்ம் ஆகும்? இங்க actually pine oil தான் யூஸ் பண்ணிருக்கு. ஓகே, pine oil யூஸ் பண்ணிருக்கு. So இந்த pine oil, ஓகே, இந்த இங்க ஃபார்ம் ஆகுற frothல என்ன இருக்கும்? ore தான் இருக்கும். ஓகே, இந்த ஃபார்ம் ஆகுற frothல என்ன இருக்கும்? ore. So இந்த froth கலெக்ட் பண்ணிட்டு dry பண்ணா அங்க இருந்து என்ன கிடைக்கும்? சிம்பிளா பியூரா இருக்கிற ore கிடைக்கும். So gang என்ன வாட்டர்ல தான் இருக்கும், வாட்டர்ல தான் வெட்டா இருக்கும். சோ அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இது மெயின்லி என்ன ஓருக்கு யூஸ் பண்ணலாம்? சல்ஃபைட் ஓருக்கு தான் இது யூஸ் பண்றேன். ஓகே, froth flotation சல்ஃபைட் ஓருக்கு தான் யூஸ் பண்றேன். ஓகே, மெயின்லி சல்ஃபைட் ஓர். நெக்ஸ்ட் லீச்சிங். லீச்சிங்னா என்ன? இட் இஸ் பேஸ்ட் ஆன் solubility. ஓகே, solubility பேஸ்ல தான் லீச்சிங் இருக்கு. சோ என்ன பண்ண போறேன்னா நம்மளோட மெட்டல் ஓரும் என்ன இம்பியூரிட்டியும் இருக்கும். இந்த ஓர் என்ன ஒரு சூட்டபிள் ரியேஜன் வச்சு என்ன soluble பண்ண போறேன். ஓகே, soluble ஆன அதுக்கு சூட்டபிள் ரியேஜன் இருக்கும்ல. சோ அத என்ன soluble பண்ண போறேன். ஓகே, சோ based on solubility of the suitable solvent வச்சு அத என்ன liquefy பண்ண போறேன். ஓகே, liquefy பண்ண போறேன். அப்போ என்ன நம்மளோட impurity அப்படியே கிடக்கும். ஓகே, impurity அப்படியே கிடக்கும். இங்க இருக்கிற solvent, suitable solvent வச்சு இத liquid formula convert பண்ணலாம். ஓர liquid formula convert பண்ணலாம் suitable solvent வச்சு, and impurity அங்கேயே கிடக்கும். ஓகே, so actually leaching two type leaching இருக்கு. One is cyanide leaching and 2 இல்ல 3. cyanide leaching, ammonia leaching and alkali leaching, acid leaching. Okay, 4 type தான் இருக்கு. ammonia leaching, alkali leaching, acid leaching and cyanide leaching. Okay, so 4 type leachings தான் இருக்கு. Next is magnetic separation. magnetic separation na either என்ன or இல்லனா either or இல்லனா impurityக்கு என்ன ப்ராப்பர்ட்டி, என்ன கேரக்டர் வேணும்? magnetic கேரக்டர் வேணும். ஓகே, either impurity இல்லனா orக்கு magnetic கேரக்டர் வேணும். சோ இங்க 2 wheels இருக்குல்ல. சோ 2 wheels இருக்கு, இங்க 2 wheels இருக்கு. சோ இந்த wheel, ஓகே, ரெண்டு வீலுமே எப்பவுமே மூவிங் தான். ஓகே, forward மூவிங் தான். சோ இதுல என்ன நம்மளோட ஓர் crushed ore, ஓகே, impurity
பிளஸ் கிராஷ் ஸ்டோர் போடும்போது சப்போஸ் என்ன இம்பியூரிட்டிக்கு தான் என்ன மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டின்னு நினைச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இம்பியூரிட்டிக்கு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டினா அந்த இம்பியூரிட்டி பிகாஸ் இது என்ன மேக்னெட்டிக் வீல் தான். ஓகே, இது என்ன மேக்னெட்டிக் வீல். இம்பியூரிட்டிக்கு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டினா இது மேக்னெட்டிக் வீல் இப்படி மூவ் பண்ணும்போது இதுவும் மூவ் பண்ணும்ல. ஸோ அது அப்படியே இப்படி கலெக்ட் பண்ணலாம். ஓகே, இப்படி மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி எதுக்கு இருக்கோ அது இப்படி கலெக்ட் பண்ணலாம். மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இல்லைன்னா அந்த சப்ஸ்டன்ஸ் இப்படி கலெக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ சப்போஸ் ஓருக்கு தான் இல்ல இம்பியூரிட்டிக்கு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி, ஓருக்கு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இல்ல. ஸோ இங்க இம்பியூரிட்டியும் இருக்கு அண்ட் இது green color impurity, இந்த yellow color ore. ஓருக்கு ஓர் என்ன நான் மேக்னெட்டிக், நான் மேக்னெட்டிக். என்ன கேங் என்ன impurity என்ன impurity magnetic. So magnetic compounds எங்க collect பண்ணலாம் because it's impurity என்ன magnetic property இருக்கு because இந்த wheel move ஆகும்போது okay இந்த wheel move ஆகும்போது இதுலயும் magnetic property because இங்க magnetic field இருக்கும்ல. so அதுக்கப்புறம் இப்படி தான் வரும். suppose magnetic property இல்லாத substance எப்படி வரும், இங்க இருந்து wheel move ஆகும்போதே இங்க வீழும். சோ அது நம்மளோட ஓர், இங்க ஓர் தான் எடுத்திருக்கு. ஓகே, சோ அதுதான் magnetic separation. So applicable to ferromagnetic ore, this method is used for. normally ferromagnetic ore ஓருக்கு தான் என்ன magnetic property இருக்கு. ஓகே, ஓருக்கு தான் magnetic property இருக்கிற மாதிரி. ஓகே, this method is used for tinstone. okay, tinstone என்ன non magnetic it can separated from wolframite, that is magnetic property. so tinstone என்ன non magnetic தான், அதுல என்ன இருக்கு impurity magnetic character. okay, impurity எப்படி இருக்கு magnetic character. next chromite ore, okay, pyrite ore. so magnetic property இருக்கணும் and impurity ஏதாச்சும் non magnetic இருக்கணும். okay, so yes, then we can move to next extraction of crude metal. so adala first என்ன conversion of ore into oxide. so metal ore என்ன oxide convert பண்ணனும். okay, oxide convert metal oxide convert பண்ணனும். so அதுக்காக two methods இருக்கு. one is roasting, another one is calcination. roasting னா என்ன ஆக்சிஜனோட எக்ஸஸ், ஓகே, ஆக்சிஜனோட பிரசன்ஸ்ல எக்ஸஸ் ஆக்சிஜனோட பிரசன்ஸ்ல ஹீட் பண்ண போறேன். ஓகே, மெட்டல் that means ஓரை ஹீட் பண்ண போறேன். ஓகே, ஸ்ட்ராங் ஹீட் பண்ண போறேன் and it should be below the melting point of that metal. மெட்டலோட மெல்டிங் பாயிண்டோட கம்மியா தான் என்ன ஹீட் பண்ணனும். ஓகே, சோ அதுதான் ரோஸ்டிங். அப்ப கால்சினேஷன் என்ன, கால்சினேஷன் அதோட ஆப்போசிட்டா இருக்கும்ல. சோ கால்சினேஷன் என்ன, கால்சினேஷன் இங்க எக்ஸஸ் ஆக்சிஜனோட பிரசன்ஸ்ல தான் என்ன ஹீட் பண்றல. சோ கால்சினேஷன்ல ஸ்ட்ராங் ஹீட்டிங்ல தான், ஆனா ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன்ல தான் என்ன கால்சினேஷன் நடக்குது. ஓகே, அந்த ஹீட்டிங் அந்த மெட்டல் ஓரை ஹீட் பண்றது என்ன ஆக்சிஜனோட ஆப்சன்ஸ்ல தான் ஹீட் பண்ண போறேன். ஓகே, சோ ஆர் லிமிட்டெட் ஆக்சிஜன் சப்ளை. ஓகே, இல்ல ஐதர் absence of oxygen இல்லனா limited oxygenல. so calcination water of crystallization and organic matter are expel ஆகும். இங்க இருந்து water இருந்தா அதெல்லாமே expel ஆயிடும் and organic matter ஏதாச்சும் இருந்தா அதுவும் இங்க இருந்து expel ஆயிடும். so it's applied for and roasting na it's applied for conversion of sulfide ore. okay, roasting na sulfide ore ஓட என்ன கன்வர்ஷனுக்கும் and calcination னா என்ன கார்பனேட் ஓரோட கன்வர்ஷனுக்கும். ஓகே, கார்பனேட் சப்போஸ் கார்பனேட் ஓர்னா calcination and என்ன சல்ஃபைட் ஓர்னா ரோஸ்டிங் தான். ஓகே, சோ நீங்க பாருங்க PbS1 தான்
அது என்ன சல்ஃபைடு ஓர்ல அப்ப இது என்ன ரோஸ்டிங் ZNS னா அதுவும் ரோஸ்டிங் தான் ஓகே சோ இங்க பாருங்க கால்சினேஷன்ல கார்பனேட் ஓர்னு சொல்லி இருக்குல PbCO3 கார்பனேட் ஓர் இதுவும் கால்சியம் கார்பனேட் ஓர் சோ இதுக்கும் கார்பனேட் ஓர்னா கால்சினேஷன் ப்ரிஃபர் பண்ணலாம் ஓகே சோ எஸ் நெக்ஸ்ட் என்ன yes reduction of metal okay metal இப்ப என்ன metal oxide கிடைச்சிருக்கு இப்ப கிடைச்ச metal என்ன metal oxide because reduction என்ன oxidation sorry என்ன calcination roasting எல்லாம் பண்ணி என்ன அங்க இருந்த லாஸ்டா கிடைச்சிருக்கு metal oxide தான் கிடைச்சிருக்கு so metal oxide reduce பண்ணனும் next step அதுதான் so reduction of metal oxide so first one is smelting okay அதுக்கு யூஸ் பண்ற first method தான் smelting so அதுக்கு முன்னாடி gang and slag இருக்கு gang and slag னா gang the unwanted impurity okay தேவையில்லாம impurities எல்லாமே gangs தான் so அது என்ன rocky metals இருக்கலாம் so oxide some impurity oxides இருக்கலாம் இல்லனா என்ன water oxygen வாட்டரோட கண்டென்ட்டா இருக்கலாம் சாண்டா இருக்கலாம் சோ இது மாதிரி இருக்கிற unwanted materials okay அதுதான் என்ன gang okay for example sand mud silica dust so இதெல்லாமே என்ன நம்மளோட மெட்டல்ல என்ன இருக்கலாம் சோ இது எல்லாமே impurities so இந்த impurities எல்லாமே என்ன gang னு சொல்லலாம் so next slag slag na gang remove பண்றதுக்கு okay gang remove பண்றதுக்கு normally add பண்ற ஒரு compound ஒரு substance தான் என்ன slag okay it should be easily என்ன fusible இருக்கணும் easily fuse பண்ணனும் okay fusible இருக்கணும் and அது ஈஸியா மெல்ட் பண்ணனும் அதுதான் fusible னா okay and product அங்க இருந்து இந்த fluxum gang combine பண்ணி gang னா என்ன நம்மளோட impurity flux னா என்ன அதுக்கு add பண்ற okay so இந்த impurity remove பண்றதுக்காக add பண்ற ஒரு substance தான் flux okay so இந்த flux ஓட speciality என்ன easily fusible இருக்கணும் okay so இது ரெண்டுமே combine பண்ணிட்டு என்ன ஃபார்ம் ஆகும் slag ஃபார்ம் ஆகும் okay fluxum slagum combine பண்ணிட்டு என்ன ஃபார்ம் ஆகும் slag ஃபார்ம் ஆகும் okay so slag னா என்ன a non metallic easily fusible metals easily okay ஏதாச்சும் மெட்டலா இருக்கலாம் easily sorry ஏதாச்சும் non metallic compound இருக்கலாம் and it should be easily fusible இருக்கணும் and next point easily fusible mean easily melt ஆகணும் and product formed when flux is added so flux add பண்ணும்போது அப்படி ஃபார்ம் ஆகுற ப்ராடக்ட் தான் என்ன slag okay yes next Eleha diagram okay Eleha diagram எப்பவுமே ஒரு repeated question தான் Eleha diagramத்தோட application and limitation உங்களுக்கு ஒரு 5 years question paper எடுத்து பார்த்தாலே அதுல more than 3 times Eleha diagram வந்திருக்கு Eleha diagram definite important question okay ரொம்ப important question தான் Eleha diagram so Eleha diagramத்தோட first application okay so stability of oxide so metal oxide ஓட stability தான் Eleha diagramத்துல மெயினா இருக்கு so இது எப்போ ஸ்டேபிள் ஆகும் இந்த reducing agent யூஸ் பண்ணலாம் so அதுதான் first okay metal oxide ஓட stability okay oxides ஓட stability and second one used to predict thermodynamic feasibility of reduction oxide of one metal to another metal so ஒரு metal oxide எப்போ என்ன oxide reduce ஆகும் okay அந்த oxide எந்த reducing agent யூஸ் பண்ணலாம் எந்த metal யூஸ் பண்ணி reduce பண்ணலாம் அந்த metal oxide so அதெல்லாமே Eleha diagramத்துல இருந்து நமக்கு தெரியும் okay so and suppose இங்க என்ன இருக்கு okay இது
aluminium. Okay, இது aluminium. So என்ன, so இந்த aluminium oxide எப்போ reduce பண்ணலாம்? Okay, எப்போ reduce பண்ணலாம், அதுதான் ரொம்ப important. Okay, so எந்த metal வச்சு reduce பண்ணலாம், so அது எல்லாமே இந்த image இந்த graphல வச்சு சொல்ல முடியும். Okay, and next one, carbon line cut across the line of many metals. So உங்களுக்கு இங்க பார்த்தா carbon line. Okay, இது carbon line. Okay, so carbon line almost எல்லா என்ன metal lines-ஐயும் cut பண்றாங்கல்ல. So carbon வச்சு most of the metals-ஐயும் reduce பண்ணலாம். Okay, carbon வச்சு most of the metals-ஐயும் reduce பண்ணலாம். Carbon line cut across the line of many metal oxide and hence it can reduce all of these metals. Okay, most of the metals-ஐயும் reduce பண்ண முடியும் because அது எல்லாமே cut பண்றல, most of the lines-உம் cut பண்றாங்க. So different temperature-ல, so different temperature-ல reduce பண்ணலாம். Okay, so sufficient high temperature. Okay, clear? So first என்ன, stability of oxides, metal oxides ஓட stability சொல்ல முடியும். And second one is என்ன, feasibility. Okay, so இதோட feasibility normally என்ன reduction எப்போ நடக்கும், இந்த metal oxide எந்த metal வச்சு reduce பண்ணலாம். Okay, suppose aluminium oxide எந்த metal வச்சு reduce பண்ணலாம், so இது எல்லாமே இந்த graph வச்சு சொல்ல முடியும். And third point என்ன, carbon எல்லா இந்த carbon line most of the என்ன metals-ஐயும் cut பண்றாங்க, metal line-ஐயும் cut பண்றாங்க. so carbon என்ன most of the elements-க்கு reducing agent-ஆ யூஸ் பண்ணலாம். Okay டா, clear? Then we can move to next limitation of Hellinger diagram. So normally Hellinger diagram-க்கு two limitation தான் இருக்கு. It does not tell anything about the rate of reaction and possibility of other reactions might be taking place. So rate of reaction என்ன, இந்த Hellinger diagram-க்கு predict பண்ண முடியல. Okay, rate of reaction predict பண்ண முடியல. And second point is இங்க ரொம்ப reactions இருக்குல்ல, so இதுல எல்லாமே உங்களுக்கு பார்த்தா தெரியும் different reactions தான் இருக்கு. so அந்த reaction எல்லாம் எப்படி நடக்குது actually, அந்த reaction எல்லாம் normally அந்த scientist assume பண்ணது இது எல்லாமே equilibriumல தான் இருக்கு. ஓகே, எல்லாமே equilibrium assume பண்ணிட்டு, ஓகே இது எல்லாமே equilibriumலன்னு assume பண்ணிட்டு தான் இப்படி எடுத்திருக்கு. ஓகே, சோ அந்த assumption மேல தான் செகண்ட் பாயிண்ட் இருக்கு. ஓகே, எல்லாம் இங்க இந்த எல்லா ரியாக்ஷன்ஸுமே equilibriumல தான் இருக்கு. சோ அந்த assumptionல தான் அந்த diagram வரைஞ்சிருக்கு. சோ அதுதான் two limitations of Hellinger diagram. டெஃபினட்டா உங்களுக்கு 2 மார்க்ஸ்க்கு கேக்குறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் Hall-Héroult process. Okay, so electrochemical extraction of aluminium, aluminiumத்தோட extraction method. Okay, so இது ரொம்ப important. so இதுல என்ன இருக்கு, ஒரு cathode இருக்கு, anode இருக்கு, electrolyte இருக்கு. so cathode என்ன, இங்க cathode என்ன உங்களுக்கு பார்த்தா தெரியும், ஒரு கார்பன் லைன்ட் ஒரு என்ன ஒரு ஸ்டீல் டேங்க் இருக்கு. சோ அந்த ஸ்டீல் டேங்க் மேல இங்க பார்த்தா உங்களுக்கு தெரியுது இந்த பிளாக் கலர், அதுதான் கார்பன் தான். ஓகே, கார்பன் லைன்ட் ஸ்டீல் டேங்க், அதுதான் என்ன கேத்தோட். ஆனோட் என்ன, கார்பன் பிளாக், இங்க இருக்கிற கார்பன் பிளாக்ஸ் தான் என்ன ஆனோட். அண்ட் எலக்ட்ரோலைட்ஸ் இருக்கணும், 20% alumina solution and molten cryolite. Okay, so இந்த alumina solution actually இந்த bauxite ல இருக்கிறது. Okay, இந்த alumina solution alumina. Okay, alumina எங்க இருக்கு, bauxite ல இருக்கு. Okay, aluminium இருக்கு, என்ன molten cryolite இருக்கு. Okay, and 10% calcium chloride is added to lower the boiling point. ரொம்ப important question தான், previous year question தான். எதுக்காக 10% calcium chloride இங்க ஆட் பண்ணி இருக்கு, எதுக்காக இங்க 10% calcium chloride ஆட் பண்ணி இருக்கு, because to lower the melting point. இதோட melting point lower பண்றதுக்கு தான் 10% என்ன calcium chloride ஆட் பண்ணி இருக்கு. ரொம்ப important point தான், previous questionல வந்திருக்கு. ஓகே, so இதோட temperature, இந்த reaction, இந்த process ஓட temperature
என்ன above 1270 கெல்வின்ல தான் இருக்கணும். ஓகே, இந்த ரியாக்ஷன் என்ன above 1270 ல தான் நடக்கணும். ஓகே, இங்க இருந்து அலுமினா கிடைக்கும். நெக்ஸ்ட் ரிஃபைனிங் ப்ராசஸஸ். ஸோ ரிஃபைனிங் ப்ராசஸ்ல என்ன டிஸ்டிலேஷன் இருக்கு, லிக்வேஷன் இருக்கு, எலக்ட்ரோஃபிலிக் ரிஃபைனிங் இருக்கு, ஜான் ரிஃபைனிங் இருக்கு. ஃபர்ஸ்ட் டிஸ்டிலேஷன். டிஸ்டிலேஷன்னா என்ன? டிஸ்டிலேஷன் ப்ராசஸ் எல்லாம் ஸ்கூல்லயே படிச்சிருக்குல்ல. ஸோ சிம்பிள். திஸ் மெத்தட் இஸ் எம்ப்ளாய்ட் ஃபார் லோவர் பாய்லிங் பாயிண்ட் volatile இருக்கிற மெட்டல்ஸ். ஓகே, பாய்லிங் பாயிண்ட் கம்மியா இருக்கிற மெட்டல்ஸ்க்கு தான் டிஸ்டிலேஷன் நடக்குது. ஓகே, ஸோ என்ன பாய்லிங் பாயிண்ட் கம்மியானதுனால இது சீக்கிரமா வேப்பரைஸ் பண்ணி அங்கிருந்து கண்டென்ஸ் பண்ணி கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதோட என்ன இம்பியூரிட்டியோட பாய்லிங் பாயிண்ட் என்ன? பாய்லிங் பாயிண்ட் ஹையரா இருக்கணும். ஓகே, இம்பியூரிட்டியோட பாய்லிங் பாயிண்ட் ஹையரா இருக்கணும். ஓகே, ஸோ இது மெயின்லி யூஸ் பண்றது ஜிங்க். ஜிங்கோட பாய்லிங் பாயிண்ட் 1180. ஓகே மேம், 1180 அவ்வளவு கம்மி இல்லைல்ல. ஸோ லோவர் பாய்லிங் பாயிண்ட் எல்லாம் சொல்லிட்டு ஆக்சுவலி மெட்டல் மோஸ்ட் ஆஃப் தி மெட்டல்ஸோடையும் என்ன பாய்லிங் பாயிண்ட்னா வெரி ஹை பாய்லிங் பாயிண்ட். ஓகே, ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது ஜிங்கோட பாய்லிங் பாயிண்ட் கம்மின்னு சொல்லலாம். ஓகே, அண்ட் மெர்க்குரியோட பாய்லிங் பாயிண்ட் 630 தான். ஓகே, 630 கெல்வின். நெக்ஸ்ட் என்ன லிக்வேஷன். என்ன லிக்வேஷன்னா? ஸோ லிக்வேஷன்னா this method is employed to remove impurity with a high melting. okay, so இங்க எப்படி இருக்கணும்? high melting point from metals having relatively low. okay, so this method is employed to remove the impurities. அதோட melting point என்ன ஹையா இருக்கணும். என்ன impurityயோட melting point. okay, high melting point இருக்கணும். comparing to என்ன நம்மளோட ஓரோட melting point. ஓரோட melting point lower melting point இருக்கணும். okay, but என்ன impurityயோட melting point high and ஓரோட melting point low melting point இருக்கணும். okay, okay, so இது எப்படின்னா லிக்வேஷன்ல so ரெண்டுமே என்ன impure metal. for example இதுல மெயினா டின்னோட மெல்டிங் பாயிண்ட் என்ன 904 கெல்வின், லெட்டோட மெல்டிங் பாயிண்ட் 600 கெல்வின், மெர்க்குரியோடது 234 கெல்வின் அண்ட் பிஸ்மத்தோடது 545 கெல்வின். ஓகே, ஸோ மெல்டிங் பாயிண்ட் இங்க எப்படி இருக்கணும்? மெட்டல்ஸ்க்கு லோ மெல்டிங் பாயிண்டா இருக்கணும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் இஸ் electrolytic refining. okay, electrolytic refining னா என்ன? சிம்பிளா சொல்லலாம், electrolysis தான் அங்க நடக்குது. okay, electrolytic refining. so எங்க crude metal is refined by electrolysis. normally நமக்கு என்ன வேணும்? crude metal. okay, இங்க crude metal இங்க லாஸ்ட் கிடைச்ச metal oxidation எல்லாம் கிடைச்ச metal தான் oxidation. அதுக்கப்புறம் ரிடக்ஷன் நடந்து கிடைக்கிற மெட்டல் தான் க்ரூட் மெட்டல். ஸோ அந்த க்ரூட் மெட்டலை எப்படி ரிஃபைன் பண்ணணும்? அதுதான் என்ன எலக்ட்ரோலிட்டிக் ரிஃபைனிங். மெயின்லி சில்வர், கோப்பர், சோடியம் எல்லாமே என்ன எலக்ட்ரோலிட்டிக் ரிஃபைனிங் மெத்தட் வச்சு என்ன பியூரிஃபை பண்ணலாம். நெக்ஸ்ட் ஜான் ரிஃபைனிங். ஜான் ரிஃபைனிங் மீன்ஸ் இட் இஸ் பேஸ்ட் ஆன் fractional crystallization. okay, fractional crystallization வச்சுதான் இந்த மெத்தட் நடக்குது. ஓகே, சோ எப்படின்னா ஒரு மூவபிளா இருக்கிற என்ன இருக்கும்? ஒரு மொபைல் ஒரு ஹீட்டர் இருக்கும். ஓகே, மொபைல் ஹீட்டர் இது மாதிரி ஒரு சப்போஸ் நீங்க நினைச்சுக்கோங்க இது ஒரு மொபைல் ஹீட்டர்னு. ஓகே, ஒரு மொபைல் ஹீட்டர். சோ இந்த மொபைல் ஹீட்டர் இது ஆக்சுவலி என்னோட மெட்டல் ஓர் பிளஸ் இம்பியூரிட்டி ஒரு பார்னு எடுத்துக்கோங்க. ஒரு பார். ஓகே, ஒரு சிலிண்ட்ரிக்கல் பார். ஓகே, சிலிண்ட்ரிக்கல் பார். ஓகே, பார். ஓகே, இது ஒரு பார். ஓகே, இல்லைன்னா சிலிண்ட்ரிக்கல் ஷேப்லயும் இருக்கலாம். ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா இது என்னோட ஹீட்டர். ஓகே, ஸோ ஹீட்டர். ஸோ இந்த ஹீட்டர் வச்சு லைக் மோர் தேன் 5 times ஆர் மோர் டைம்ஸ் நான் இப்படியே இது ரொட்டேட் பண்ணி மூவ் பண்ண போறேன். ஸோ அப்ப என்ன நடக்கும்? இங்க இது மூவ் பண்ணும்போது இங்க இருக்கிற
என்ன impurity liquefy பண்ணும். ஓகே, சோ இது மூவ் பண்ணும்போது என்ன அந்த impurity இது கூடயே மூவ் பண்ணும். இது கூடயே மூவ் பண்ணும். பிகாஸ் இது என்ன மெட்டல் ஈஸிலி கிறிஸ்டல் ஃபார்ம்ல இல்லனா சாலிட் ஃபார்ம்ல ஈஸியா கன்வெர்ட் ஆகும். அண்ட் impurity அவ்வளோ ஈஸியா கன்வெர்ட் ஆகாது. ஹீட்டர் கூடயே அந்த impurity மூவ் ஆகும். ஓகே, ஹீட்டர் கூடயே அந்த impurity மூவ் ஆகும். அப்போ என்ன impurity மூவ் ஆகும்போது லாஸ்ட் ஒன் சைடுல அண்ட் மொபைல் ஓகே மொபைல் ஹீட்டர் யூஸ் பண்ணும்போது ஒன் சைடுல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி மூவ் பண்ண முடியுமா? இப்படி மூவ் பண்ண முடியுமா? இப்படி மூவ் பண்ண முடியுமா? முடியாது. ஒன் சைடுல ஓகே, இங்க இருந்து இங்க வர அண்ட் அதுக்கப்புறம் இங்க இருந்து இங்க ஓகே அகைன் அண்ட் அகைன் ஒன் சைடுல தான் இந்த என்ன ப்ரோசஸ் நடக்குது. ஓகே, சோ லாஸ்ட் என்ன impurity ஒன் சைடுல வரும். ஓகே, இந்த சைடுல வரும். லாஸ்ட் கட் பண்ணி எடுக்கலாம். ஓகே, so impure metal is melted and allowed solidified. The impurity will prefer to be in molten region. Okay, impurity எப்படி இருக்கும்? உங்களுக்கு molten regionல இருக்கிறது பிடிக்கும். அப்போ இது மூவ் ஆகும்போது அது கூடயே impurity மூவ் ஆகும். Okay, this process is carried out in an inert atmosphere to prevent the oxidation of metal. இது என்ன இந்த ரியாக்ஷன் ஒரு inert atmosphereல தான் நடக்கும். because oxidation நடக்க கூடாதுல்ல. சோ அப்போ because heat தான் பாஸ் பண்றால, சோ ஆக்சிடேஷன் நடக்கும் ஆக்சிஜன் இருந்தா. சோ inert atmosphereல தான் இந்த ரியாக்ஷன் நடக்குது. சோ மெயின்லி gallium, germanium, சிலிக்கனுக்கு தான் என்ன ஜோன் ரிஃபைனிங் நடக்குது. ஓகே, கிளியர்னா தம்ஸ் அப். ஓகே, then vapor phase method. ஓகே, ஃபிஃப்த் மெத்தட் தான் vapor phase method. vapor phase methodல ஒரு suitable reagent வச்சுட்டு என்ன நம்மளோட மெட்டலோட liquefy பண்ணனும். ஓகே, liquid stateல கன்வெர்ட் பண்ணனும். ஓகே, suitable reagent எடுத்துட்டு. ஓகே, so metal is treated with suitable reagent which can form volatile compound with metal. ஒரு volatile compound with metal, ஒரு volatile compound எடுத்து ஒரு proper reagent எடுத்து என்ன மெட்டலை என்ன liquefy பண்ணனும். ஓகே, இப்போ liquefy ஆயிடுச்சு மெட்டல், நம்மளோட மெட்டல். பட் impurity அப்பவும் impurity solid formல அங்க இருக்கணும். ஓகே, impurity solid formல இருக்கணும். மெட்டல் மட்டுமே எப்படி போகணும்? liquid formல மாறணும். ஓகே, சோ அதுதான் வேப்பர் ஃபேஸ் மெத்தட். ஓகே, சோ வேப்பர் இங்க வேப்பரே இல்லலோ, வேப்பர் ஃபேஸ் மெத்தட்னு இருக்கு. சோ இப்போ என்ன கிடைச்சிருக்கு நமக்கு? சிம்பிளா இதுல impurity இருக்கும், liquid formல மெட்டல் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் ஃபில்டர் பண்ணி அங்க இருந்து impurity என்ன ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகே, ஃபில்டர் பண்ணி impurity ரிமூவ் பண்ணிட்டேன். நம்மளோட மெட்டல் இப்போ இந்த ஃபார்ம்ல இருக்கு, liquid formula. So என்ன அதுல இருந்து என்ன vaporize பண்ணும்போது ஓகே vaporize பண்ணும்போது and suitable reagent வச்சு again treat பண்ணா அங்க இருந்து metal separate ஆ வரணும். ஓகே, so அங்க இருந்து again suitable reagent வச்சு treat பண்ணும்போது metal separate ஆ கிடைக்கணும். So metal is treated with suitable reagent which can form a volatile compound with metal. Okay, ஒரு volatile compound மாறலாம். Then the volatile compound is decomposes to give pure metal. Decompose பண்ணும்போது அங்க இருந்து pure metal கிடைக்கும். Okay, so இதுக்கு actually two process இருக்கு. Okay, vapor phase method க்கு two process இருக்கு. First one is Mond process and second one is Van Arkel process. Okay, Mond process இருக்கு, Van Arkel process இருக்கு. Mond processல நிக்கலும் கார்பன் மோனாக்சைடும் என்ன ஃபர்ஸ்ட் ரியாக்ட் பண்ணும். ஓகே, நிக்கலும் கார்பன் மோனாக்சைடும் ரியாக்ட் பண்ணும்போது என்ன அங்க இருந்து ஒரு volatile ஃபார்முலா தான் போகும். சோ ஒரு காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் கிடைச்சது. இந்த காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட என்ன டீகம்போஸ் பண்ணும்போது அங்க இருந்து திருப்பி நிக்கல் கிடைக்கும். ஓகே, அண்ட் Van Arkel process என்ன? Van Arkel processல டைட்டானியம் தான் இருக்கு. ஓகே, அண்ட் அயோடினும் யூஸ் பண்ணும்போது டைட்டானியம்ல என்ன சிர்கோனியம் யூஸ் பண்ணலாம். Van Arkel processல யூஸ் பண்ணும்போது என்ன கிடைக்குது? டைட்டானியம் டெட்ராஹைடைடு. ஓகே, சோ
அதுல இருந்து டைட்டானியம் டெட்ராஹைடைட் வேப்பர் ஃபார்ம்ல தான் இருக்கும். ஓகே, வேப்பரைஸ் பண்ணும்போது அந்த வேப்பர் கலெக்ட் பண்ணி என்ன அதை டீகம்போஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? டைட்டானியம் செப்பரேட்டா மாறும், இல்லைன்னா சிர்கோனியம் செப்பரேட்டா வரும். ஓகே, சூட்டபிள் ரியேஜன்ட் வச்சு ட்ரீட் பண்ணும்போது இது வேப்பர் ஃபேஸ்ல போயிடும். ஓகே, மெட்டல் வேப்பர் ஃபேஸ்ல போயிடும். நெக்ஸ்ட், give the limitation of Ehlers diagram. Ehlers diagramத்தோட limitation சொல்லுங்க. limitation சொல்லுங்க. ஆல்ரெடி limitation எல்லாம் படிச்சிருக்கு. Ehlers diagramத்தோட limitation என்ன limitation? so questions பார்க்கலாம்ல. so என்ன Ehlers diagramத்தோட limitation? so ஈஸியா உங்களுக்கு chatல ஆன்சர் சொல்லலாம். ஆல்ரெடி சொல்லி இருக்கு. ஆல்ரெடி நம்ம சொன்னதுதான். it does not explain about என்ன rate of reaction. so and second one எப்படி சொல்லலாம்? இது எல்லாமே assumptionல தான் போயிருக்குல. assumption in equilibrium. ஓகே, assumptionல தான் இருக்கு. assumptionல தான் இருக்கு. ஓகே, assumptions about assumptions in equilibrium. okay, equilibrium assumptionல தான் இருக்கு. okay, no like evidence எல்லாமே assumptionல தான். இந்த reactions எல்லாம் equilibrium reactions. okay, reactions எல்லாமே என்ன equilibriumல தான் நடக்குது. அந்த assumptionல தான் இந்த reactionே எல்லாமே இருந்ததுல. so yes, write note on gravity separation. gravity separationல எப்படி நோட் எழுதலாம்? so gravity separation na enna? so gravity separation la so normally first point eppadi eludhalam? so specific gravity oda enna ore ku specific gravity adhigama irukanum. ore ku specific gravity nu eludhiya podulla. gravity specific gravity gravity ஜாஸ்தியா இருக்கணும். ஓகே, ஜாஸ்தியா இருக்கணும். ஓகே, இன்க்ரீஸ் மோரா இருக்கணும். எதை விட? impurity விட. ஓகே, impurity க்கு கம்மி, ஸ்பெசிபிக் கிராவிட்டி கம்மி. ஸோ இதோட பிக்சர் எப்படி வரையலாம் உங்களுக்கு? லைக் இது 3 மார்க் கொஸ்டின். ஸோ இதோட ஸ்பெசிபிக் கிராவிட்டி எல்லாம் எழுதலாம். அண்ட் இதுல சின்ன சின்னதா ஹால்ஸ் இருக்கு. ஸோ இதுல இருந்து ரன்னிங் வாட்டர் வருதுல. ஸோ இதெல்லாமே இமேஜ். ஓகே, உங்களுக்கு ஒரு 2 பாயிண்ட் எழுதி அதுக்கப்புறம் இந்த இமேஜ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ இதுல யாரு வரும்? ஸோ இதுல எல்லாம் நம்மளோட ஓர் வரும். ஓகே, ஓர். ஸோ இது impurity. இங்க impurity. இங்க இந்த green கலர்ல ஓர். ஓகே, ஸோ இது ஓரும் இது impurityயும். கிளியர்? கிளியர்? எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், explain magnetic separation method. ஓகே, ஆல்ரெடி magnetic separation method எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ என்ன மேக்னெட்டிக் கேரக்டர் இருக்கணும். ஓகே, யாருக்கு இருக்கணும்? யாருக்கு மேக்னெட்டிக் கேரக்டர் இருக்கணும்? மேக்னெட்டிக் கேரக்டர் ஓர் இல்லனா இம்பியூரிட்டிக்கு மேக்னெட்டிக் கேரக்டர் இருக்கணும். ஓகே, ஸோ ஓர் இல்லனா இம்பியூரிட்டிக்கு மேக்னெட்டிக் கேரக்டர் இருக்கணும். ஸோ magnetic property
metal or illana or impurity. Magnetic property யாருக்கு இருக்கணும்? or illana impurity க்கு definitely இருக்கணும். Okay, so then we can write difference between minerals and ore. ஓடா இது ரொம்ப சிம்பிள், நீங்களே சொல்லுங்க என்ன ore and minerals ஓட difference னு ஈஸியா சொல்லலாம்ல. மினரல்ஸ்னா என்ன? natural substance, naturally getting substance தான் mineralsல. naturally getting substance தான் minerals. so எப்படி எழுதலாம்? naturally occurring substance. okay, naturally occurring substance தான் என்ன? minerals. okay, அப்போ ஓர்னா என்ன? இது minerals. அப்போ ஓர் என்ன? ஓர்னா என்ன? ஓர்னா மினரல் தான், பட் என்ன? economically it is a mineral, but it's a mineral with high percentage of metal content, high percentage of metal content and எப்படி இருக்கணும்? and economically feasible இருக்கணும். economically feasible இருக்கணும். okay, so அதுதான் ore and mineral இருக்கிற difference. describe the method of nickel by Mond process. nickel எப்படி Mond processல இருந்து extract பண்ணலாம்? அது ஆல்ரெடி இப்ப சொன்னது தானே. so two type of vapor என்ன extraction இருக்கு. so அதுல இருக்கிற நிக்கல் எப்படி? அந்த process தான் Mond process. so நிக்கலும் கார்பன் மோனாக்சைடும் கோபால்ட் மாதிரி இருக்கு. கார்பன் மோனாக்சைடும் ட்ரீட் பண்ணும்போது அங்கிருந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் கிடைக்கும். ஓகே, காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் கிடைக்கும். அண்ட் இந்த டெம்பரேச்சர் ஆக்சுவலி 350 கெல்வின்ல தான் இந்த ரியாக்ஷன் நடக்குது. ஓகே, நிக்கல் and CO 4 times தான். ஓகே, கார்பன் மோனாக்சைடு 4 times. ஓகே, ஒரு காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் கிடைக்குது. அண்ட் இந்த நிக்கல் பிளஸ் நிக்கல் CO 4 times என்ன டீகம்போஸ் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் 460 கெல்வின்ல ட்ரீட் பண்ணும்போது இங்க இருந்து என்ன கிடைக்கும்? நிக்கலும் கிடைக்கும் பிளஸ் கார்பன் மோனாக்சைடும் கிடைக்கும். ஓகே, சோ இதுதான் என்ன Mond process. நிக்கலோட இது என்ன வேப்பர் ஃபேஸ் மெத்தட்ல இருக்கிற ஒரு process தான் Mond process. ஓகே, so then we can move to next question. explain froth flotation. ஓகே, உங்களுக்கு சிம்பிளா froth flotation எக்ஸ்பிளைன் பண்ணலாம். சோ ஒரு பைன் ஆயில் வேணும், froth stabilizer வேணும், and இங்க சல்ஃபர் என்ன சல்ஃபேட் ஓர் தான் என்ன பியூரிஃபை பண்ண முடியும். சோ இதெல்லாமே ரீகால் பண்ணிட்டு இங்க எழுதுனா போதும். ஓகேடா, then we can move to next question. explain electrometallurgy of aluminum. சோ இங்க யாரு என்ன எஸ் இங்க ஆக்சிடேஷன் யாருக்கு நடக்குது, ரிடக்ஷன் யாருக்கு எலக்ட்ரோ எஸ் கேதோட் யாரு, ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் கேதோட் யாரு, ஆனோட் யாரு, அண்ட் எலக்ட்ரோலைட் யாரு, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, சோ அண்ட்
cathode and அதோட இமேஜும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ அந்த இமேஜும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இமேஜ்ல கேத்தோடு யாரு? ஆக்சுவலி கேத்தோட்னா அந்த ஸ்டீல், ஒரு ஸ்டீல் டேங்க் இருக்கும், அதுக்கு மேல ஒரு என்ன கார்பன் கோட்டிங் இருக்கும். ஸோ அதுதான் என்ன கேத்தோட். ஸோ ஆனோட்னா என்ன? இங்க கார்பன் இருக்கு. ஸோ அதுதான் என்ன ஆனோட். ஓகே, அதுதான் என்ன? அதுதான் ஆனோட். அண்ட் இங்க எலக்ட்ரோலைட் யாரு? 20% alumina. Okay, 20% alumina, 20% alumina and solution with molten cryolite இருக்கணும். Okay, molten cryolite இருக்கணும். And இங்க 10% calcium chloride யூஸ் பண்றாங்க. Okay, calcium chloride 10% calcium chloride எதுக்கு யூஸ் பண்றாங்க? 10% calcium chloride இதோட என்ன melting point கம்மி பண்றதுக்காக. ஓகே, melting point கம்மி பண்றதுக்காக. ஓகே, explain zone refining process with an example. Yes, so உங்களுக்கு சிம்பிளா zone refining explain பண்ணலாம். Write the role of cryolite in the extraction of aluminium. So cryolite எதுக்கு யூஸ் பண்றாங்க? அலுமினியால to lower the melting point. Okay, melting point lower பண்றதுக்காக cryolite melting point lower பண்றதுக்காக தான். Okay, so cryolite யூஸ் பண்றது melting point to lower melting point lower பண்றதுக்காக. Okay, and refine zone refining என்ன சிம்பிளா சொல்லி இருக்குல்ல. So fractional crystallization ஓட பேசிஸ்ல தான் zone refining. And what is roasting? Roasting னா என்ன? presence of oxygen ல தான் இந்த process நடக்குது. Okay, below melting point. Okay, below melting point ல below boiling point. Okay, explain cyanide leaching. Cyanide leaching in presence of cyanide la தான் நடக்குது cyanide leaching. Okay, and next question, define leaching. Okay, so leaching na enna? Based on solubility, ore oda solubility. Okay, some substance la or soluble ah irukum. So அந்த solubility oda enna basis la தான் leaching நடக்குது. ஆக்சுவலி என்ன different type of leachings இருக்கு. ஓகே, different type of leaching இருக்கு. acid leaching இருக்கு, bases leaching இருக்கு. ஓகே, acid leaching, alkali leaching, ammonia leaching and cyanide leaching இருக்கு. ஓகே, define the application of Ehlers diagram. Ehlers diagramத்தோட application. So Ehlers diagramத்தோட application oxide, metal oxide எந்த metal வச்சு என்ன stability of metal oxide சொல்றாங்க. ஓகே, stability, metal oxide oda stability of metal oxide. So metal oxide oda stability என்னன்னு சொல்றாங்க. and எந்த metal யூஸ் பண்ணி reduce பண்ணலாம். ஓகே, எந்தெந்த metal யூஸ் பண்ணி இந்த metals metal oxides reduce பண்ணலாம், அதுவும் என்ன Ehlers diagramத்தோட application தான். ஓகே, and third point is yes, carbon. So carbon பார்த்தா உங்களுக்கு தெரியும், carbon most of the lineயும் கட் பண்ணிட்டு தான் வர்றேன்ல. so அந்த கட் பண்றதுனால கார்பனை most of the metal oxideக்கு reducing agent யூஸ் பண்ணலாம். okay, yes. then we are moving to next chapter, that is p block elements. okay, p block element easier smooth படிக்கலாம். so yes, so normally first இருக்கிறது anomalous properties of first element. okay, so first element ஓட anomalous property தான். and அதுக்கு reason என்ன? first element னா எல்லாருமே ஸ்மாலா இருக்கும்ல, so குட்டி குட்டி elements தான் first இருக்கும். and high ionization enthalpy and high electronegativity. so high ionization enthalpy first க்கு எப்படி இருக்கும்? high ionization enthalpy high electronegativity இருக்கு and absence of d orbital. அதுக்கு ரீசன் என்ன? அங்க லைக் என்ன
நார்மலி அந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை விட பாக்கி பார்க்கும்போது என்ன அவங்களுக்கு எல்லாருக்குமே என்ன இருக்கும், டி பிளாக் இருக்கும், டி சப்ஷெல் இருக்கும். ஓகே, டி சப்ஷெல் வரும்போது அதை வச்சு பார்க்கும்போது அந்த ப்ராப்பர்ட்டி வச்சு பார்க்கும்போது டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ absence of d block elements in their valence shell. So first property இது என்ன, anomalous property of first element. இது கண்டிப்பா கேக்குறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுக்கு ரீசன் என்ன, small size, high ionization enthalpy and high electronegativity and absence of d subshell. Okay, then we can move to next anomalous property of boron. Boron ஓட anomalous property க்கு reason. So boron is actually ஒரு rare element தான். Okay, rare element தான் boron. னா என்ன, metalloid. Okay, boron ரொம்ப rare தான். இது என்ன, ஒரு metalloid and show diagonal relationship with the silicon. Okay, so diagonal relationship இருக்கு, similar size. Okay, சிலிக்கனுக்கும் என்ன போரோனுக்கும் similar size இருக்கிறதுனால என்ன இவங்களுக்கு they will show diagonal similar properties இருக்கு. Okay, யாருக்கு, போரோனுக்கும் சிலிக்கனுக்கும். Okay, ரொம்ப important. The oxides of boron and silicon are similar in their acidic nature. So already இவங்களுக்கு like என்ன similar property இருக்குன்னு சொல்லி இருக்குல்ல. So இதோட oxides எப்படி, the oxides of boron and silicon are similar in their acidic natureல similar-ஆ இருக்கும். Because போரோனும் என்ன acidic nature-ஆ, இவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே என்ன acidic nature தான். Both boron and silicon form covalent hydrides. இவங்க எப்படி form பண்ணும், covalent hydrides தான் form பண்ணும். They can easily hydrolysis. So easily hydrolyzed. Okay, அப்ப என்ன next, except boron trifluoride, halide of both elements are readily hydrolyzed. So except boron trifluoride and halides of both element are readily hydrolyzed. Okay, so நீங்க boron family பார்க்கும்போது boron கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். ஓகே, பாக்கி எலிமெண்ட்ஸை விட boron கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். ஓகே, சைஸ், electronegativity, oxidation number எல்லாமே டிஃபரெண்டா இருக்கும். ஓகே, and except boron trifluoride and halide of both elements are readily hydrolyzed. Okay, so next is anomalous property of carbon. Carbon ஓட anomalous properties க்கு என்ன reason? So non-metal. Carbon na oru non-metal da. Okay, and carbon can form multiple bonds such as carbon-carbon double bond form pannala, carbon-carbon triple bond form pannala. Okay, and carbon-oxygen double bond form pannala. So இது மாதிரி different multiple bond form பண்ண யாருக்கு முடியும், கார்பனுக்கு முடியும். and கார்பனோட ரொம்ப important property தான் catenation. கார்பனுக்கு கார்பன் 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 லிங்க் பண்ணி ஒரு பிக் செயின் ஃபார்ம் பண்ண முடியும். செல்ஃப் லிங்கிங் எபிலிட்டி கார்பனுக்கு இருக்கு, அதுதான் catenation. ஓகே, நெக்ஸ்ட் ஆக்சிஜன். டயாட்டமிக் ஆக்சிஜன் எப்பவுமே O2 ஃபார்ம்ல தான் இருக்கும்ல. ஸோ எப்பவுமே O2 ஃபார்ம்ல தான் இருக்கும். டயாட்டமிக் கேஸ், it is due to its high electronegativity it forms hydrogen bonds. Okay, hydrogen bonds form பண்ணும் because என்ன, due to its high electronegativity. என்ன, ஆக்சிஜனுக்கு high electronegativity தான். ஸோ அதனால என்ன hydrogen bonds form பண்ணும். ஆக்சிஜனுக்கு அப்படி ஒரு எபிலிட்டி இருக்கு. ஹைட்ரஜன் இன்ட்ரா ஹைட்ரஜன் இன்டர் ஹைட்ரஜன் பாண்ட் எல்லாமே இருக்குல்ல. ஸோ ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் பண்ண முடியும் யாருக்கு, ஆக்சிஜனுக்கு முடியும். and anomalous property of nitrogen ஓட anomalous property. நைட்ரஜனுக்கும் என்ன மல்டிபிள் பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும். நைட்ரஜன் நைட்ரஜன் டபுள் பாண்ட், நைட்ரஜன் ஆக்சிஜன் பாண்ட், நைட்ரஜன் கார்பன் பாண்ட். ஓகே, மல்டிபிள் பாண்ட் முடியும். and N2 எப்பவுமே N2 கேஸ் ஃபார்ம்ல தான், டயாட்டோமிக் கேஸ் ஃபார்ம்ல தான் இருக்கும். ஓகே, and next is anomalous property of fluorine. So fluorine na it form hydrogen bond. Fluorine எப்படி இருக்கும், hydrogen bond form பண்ணும். Okay, and it shows -1 oxidation state. Okay, இது actually இது -1 oxidation state. It will show -1 oxidation state. Strongest oxidizing agent, இது ஒரு strongest oxidizing agent and the most reactive element among the halogen. So halogen family வச்சு பார்க்கும்போது halogen தான் most reactive. Okay,
So most reactive element halogen da. Okay. And inert pair effect. So inert pair effect na like heavier post transition elements. So heavier post transition onna sonna enna transition na adu enna simple ah sollalam d block elements. Okay, d block elements than transition elements. So post transition, okay, post na adukku appuram varradhu. So adu enna p block elements. Okay, p block elements. Okay, p block elements la irukra. Okay, p block elements la irukra heavier element na enna keela varra element. Okay, keela varra elements. Okay, மேல இருக்குறது like heavier nu சொல்ல முடியாது. Okay, p block element la heavier element na அது கீழ இருக்கிற element. Okay, so heavier post transition elements da p block la கீழ வர்ற elements da என்ன heavier post transition metals. Okay, so அதோட ஸ்பெஷாலிட்டி என்ன, அதோட outer most shell ல என்ன இருக்கும், s orbital இருக்கும்ல. லைக் லாஸ்ட் அவுட்டர் மோஸ்ட் ஷெல் பார்த்தா லாஸ்ட் அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல ns இருக்கும். ஓகே, ஏதாச்சும் ns. ஸோ இந்த ns ஆர்பிட்டலுக்கு என்ன அவங்களுக்கு பாண்டிங்ல இன்வால்வ் பண்றதுக்கு அவ்வளோ பிடிக்காது. ஓகே, அந்த ns லாஸ்ட் அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல இருக்கிற ns அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல இருக்கிற ns எலக்ட்ரானுக்கு அவங்களுக்கு பாண்ட்ல என்ன இன்வால்வ் ஆகுறது அவ்வளோ பிடிக்காது. ஓகே, ஸோ அதுதான் inert pair effect. Okay, in heavier post transition metal the outer s electron, that is ns, okay, have a tendency to remain inert. அவங்களுக்கு inert ஆ இருக்குறது பிடிக்கும். And show reluctance. Reluctance means resistance. Okay, to take part in the bonding. அவங்களுக்கு bondingல பிடிக்காது அவ்வளோ. Okay, which is known as inert pair effect. இதுதான் என்னடா inert pair effect. So this effect is also observed in the group 14, 15 and 16. 14, 15, 16 la இந்த inert pair effect show பண்றாங்க. Okay, elements. Okay, next borax. Okay, no borax. Okay, so group 13 element boron family ல இருக்கிற compounds ரொம்ப 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 important. Okay, ரொம்ப 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 important. So first compound தான் borax. Okay, so borax ஓட uses தான் first. Normally metal ions identify பண்றதுக்கு. Okay, identification of colored metal ions. Okay, colored metal ions வச்சு இந்த மெட்டல்னு ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, இந்த மெட்டல்னு ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, and second one is manufacturing of glass எல்லாம் இருக்குல்ல, borosal glass. ஓகே, so நீங்க லேப்ல யூஸ் பண்ணுவீங்களா glasses எல்லாம், ஸோ அந்த கிளாஸஸ் எல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்றது இந்த பொராக்ஸ் வச்சுட்டு தான். ஓகே, பொராக்ஸ் வச்சுட்டு தான் இது எல்லாமே யூஸ் பண்றது. ஓகே, இதோட மேனுஃபேக்சரிங் ஆக்சுவலி இப்படிதான் நடக்குது. ஓகே, கிளியர் ஆயிடுச்சா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன, ஸோ கிளாஸோட ப்ராப்பர்ட்டி. ஓகே, இனாமல்ஸ், கிளாஸ், போரோசிலிகேட் கிளாஸ் and manufacture of optical and borosilicate glasses, enamels and glasses of pottery. potteryக்கு எல்லாமே யூஸ் பண்ற glasses எல்லாமே borax வச்சு தான் யூஸ் பண்றாங்க. next, used as a flux in metallurgy and also act as a preservatives. okay, fluxனா என்னடா, fluxனா என்னடா, flux ஏதாச்சும் ஐடியா இருக்கா fluxனா என்னன்னு? fluxனா என்ன, impurity remove பண்றதுக்காக add பண்ற substance தான் flux. so அந்த flux என்ன flux-ஆ என்ன யூஸ் பண்றாங்க, borax யூஸ் பண்றாங்க. and also எப்படி metallurgy-ல என்ன யூஸ் பண்றாங்க. and preservative, food preservative-ஆ யூஸ் பண்றாங்க. borax-ஆ food preservative-ஆவும் யூஸ் பண்றாங்க. clear ஆயிடுச்சா? ஓகே, ஸோ இந்த போரோன் ஃபேமிலியில எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்கு? போரோன் இருக்கு, அலுமினியம், இண்டியம், தாலியம். ஓகே, மெயின்லி அலுமினியம், போரோன், அலுமினியம், இண்டியம், தாலியம். ஓகே, சாரி, கேலியம் இருக்கு. போரோன், அலுமினியம், கேலியம், இண்டியம், தாலியம். ஓகே,
boron, aluminum, gallium, indium, thallium தான் இருக்கு. So இதுல boron is rare metal, sorry metalloid, and aluminum na third most abundant metal தான். Okay, so gallium, indium, thallium. Okay, yes, then we can move to next. I think it's clear. Then we can move to next, borax, boric acid. borax முடிஞ்சதுல borax முடிஞ்சிட்ட. So borax na actually என்ன அதோட பேர் என்ன? borax na என்ன? sodium tetra. borax na என்ன? sodium tetra borate decahydrate. Okay, இதுதான் என்ன? borax. Okay, sodium tetra borate decahydrate, that is Na2B4O7 10H2O. இதுதான் என்ன? borax. Okay, so next boric acid. So yes, boric acid na enna? boric acid H3BO3 தான் என்ன? boric acid na. Okay, so boric acid ethyl borate test. So ethyl borate test தான் நம்ம பார்க்க போறது. Okay, so இதுல எப்படின்னா boric acid, okay, boric acid heat பண்ணும்போது, okay, boric acid heat பண்ணும்போது அங்க இருந்து என்ன கிடைக்கும்? ethyl alcohol கிடைக்கும். Okay, so ethyl alcohol கிடைக்கும். இந்த ரியாக்ஷன் நடக்கிறது H2SO4 ஓட பிரசன்ஸ்ல தான். Okay, H2SO4 ஓட பிரசன்ஸ்ல தான். so அங்க இருந்து என்ன கிடைக்கும்? tri-ethyl borate. Okay, tri-ethyl borate form ஆகும். Okay, so என்ன? boric acid ethyl alcohol concentrated H2SO4 ஓட பிரசன்ஸ்ல ட்ரீட் பண்ணும்போது அங்க இருந்து என்ன கிடைக்குது? tri-ethyl borate. Okay, tri-ethyl borate கிடைக்குது. so இங்க ஃபார்ம் ஆகுற tri-ethyl borate என்ன? இங்க கேஸ் இருக்கும்ல, so tri-ethyl borate ஓட கேஸ் என்ன? அந்த வேப்பர் என்ன burn பண்ணும். ஓகே, ஒரு burn பண்ணும், ஒரு greenish gas கலர்ல, ஒரு greenish colored flameல அது burn பண்ணும். ஓகே, சோ இப்போ என்ன ஐடென்டிஃபை பண்ணலாம்? எஸ், இதோட பிரசன்ஸ், அந்த கிரீன் கலரோட பிரசன்ஸ் இருந்தா எஸ் borate, presence of borate கன்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, presence of borate எப்படி கன்ஃபார்ம் பண்ணும்? சோ ஃபர்ஸ்ட் என்ன? சோ அதுதான் போரிக் ஆசிடோட. ஓகே, சோ ethyl borate டெஸ்ட்னு சொல்லும். ஓகே, இல்லனா டெஸ்ட் ஃபார் borate. சோ உங்களுக்கு கேட்கலாம் ஸ்கூல்ல எக்ஸாமுக்கு ethyl borate டெஸ்ட் எழுதுங்க. சோ ethyl borate டெஸ்ட் என்ன? போரிக் ஆசிடும் என்ன? ethyl ஆல்கஹாலும் கான்சன்ட்ரேட்டட் H2SO4 ஓட பிரசன்ஸ்ல என்ன ட்ரீட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? அங்க இருந்து tri-ethyl borate கிடைக்கும். சோ அங்க இருக்கிற tri-ethyl borate என்ன வேப்பர் ஃபார்ம்ல தான் இருக்கும். சோ அது என்ன burn பண்ணும்போது, அந்த வேப்பர் ஃபார்ம்ல இருக்கிற tri-ethyl borate burn பண்ணும்போது ஒரு greenish colored flame ஃபார்ம் ஆகும். ஒரு greenish colored flame ஃபார்ம் ஆகும். சோ அப்படி ஃபார்ம் ஆயிருக்குனா, ஓகே, அப்படி ஃபார்ம் ஆயிருக்குனா அங்க என்ன பிரசன்ஸ் இருக்கு? போரேட்டோட பிரசன்ஸ் இருக்கு. ஓகே, கிளியர்? சோ இதுதான் என்ன? ethyl borate test. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான டெஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் boric acid. boric acid எப்படி ஹீட்ல ரியாக்ட் ஆகும்? ஓகே, சோ ஹீட்ல ரியாக்ட் ஆகும் boric acid. சோ boric acidனா என்ன? H3BO3 தான் boric acid. சோ boric acid ஃபர்ஸ்ட் என்ன ட்ரீட் பண்ணும்போது, இல்லனா ஹீட் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் 373 கெல்வின்ல ஹீட் பண்ணும்போது அங்க இருந்து என்ன கிடைக்கும்? metaboric acid. ஓகே, HBO2. ஓகே, அதுதான் என்ன? metaboric acid. இதுதான் என்ன? metaboric acid. metaboric acid. ஓகே, சோ இப்போ என்ன? அந்த metaboric acid again 413ல ட்ரீட் பண்ணும்போது இல்லனா ஹீட் பண்ணும்போது டெட்ராபோரிக் ஆசிடா கன்வெர்ட் ஆகும். ஓகே, என்ன?
tetraboric acid மாறிடும். Okay. And in the tetraboric acid again red hot again heat பண்ணும்போது அங்க இருந்து என்ன நடக்கும்? boron trioxide form ஆகும். Okay, boron trioxide form ஆகும். Okay, so இது ரொம்ப ரொம்ப important. என்ன first boric acid heat பண்ணும்போது என்ன last again and again boric acid heat பண்ணும்போது last என்ன கிடைக்கும்? boron trioxide தான் கிடைக்கும். boron trioxide தான் கிடைக்கும். so first எப்படி ரியாக்ஷன் நடக்குது? அங்க இருக்கிற ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் என்ன வாட்டரா எலிமினேட் ஆகுது. ஓகே, so dehydrate ஆகுது. அதுதான் boric acidல நடக்குது. action of heat. boric acid action of heat சொன்னா இது கம்ப்ளீட்டா இந்த 3 ரியாக்ஷனும் எழுதணும். and இந்த 3 டெம்பரேச்சரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, so boric acidல இருந்து metaboric acid ஆகும்போது என்ன 373 Kelvin. so metaboric acidல இருந்து tetraboric acid ஆகும்போது 413 Kelvin. and tetraboric acidல இருந்து boron trioxide ஆகும்போது red hot. okay, red hotல இருக்கணும். so அது ரொம்ப important. then we are moving to diborane. diborane ரொம்ப 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 important. okay, diborane ரொம்ப ரொம்ப important. okay, B2H6 அதுதான் diborane இல்ல. so B2H6 diborane என்ன அமோனியத்தோட பிரசன்ஸ்ல ட்ரீட் பண்ணும்போது ஒரு அடெக்ட் கிடைக்குது. ஓகே, ஒரு அடெக்ட் கிடைக்குது. again இந்த அடெக்ட ஒரு க்ளோஸ்ட் வெசல்ல வச்சு ஹை டெம்பரேச்சர்ல ட்ரீட் பண்ணும்போது அங்க இருந்து என்ன கிடைக்குது? அங்கிருந்து இன்ஆர்கானிக் பென்சீன். ஓகே, இன்ஆர்கானிக் பென்சீன்னா என்ன? போரசோல். ஓகே, இன்ஆர்கானிக் பென்சீன்னா அது போரசோல். ஓகே, சோ இந்த அடெக்ட ட்ரீட் பண்ணும்போது இன்ஆர்கானிக் பென்சீன் இல்லனா போரசோல் இல்லனா போராசின். ஓகே, சோ கிடைக்குது. சோ இது அகைன் என்ன ட்ரீட் பண்ணும்போது அங்க இருந்து என்ன டபுள் பாண்ட் மாறி இருக்கு. ஓகே, டபுள் பாண்ட் மாறி இருக்கு. ஓகே, கிளியர். சோ பென்சீன் அண்ட் இன்ஆர்கானிக் பென்சீனோட ஸ்ட்ரக்சர்ல என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அதுவும் क्वेश्चनல வரலாம். சோ போரசோல் இல்லனா இன்ஆர்கானிக் பென்சீன்னா என்ன நமக்கு தெரியும்? கார்பன் ரிங்ல எல்லாமே கார்பன் வரும். 6 கார்பன்ஸ் ரிங்ல ஆல்டர்னேட் டபுள் பாண்ட்ஸ் இருக்கும் and ஹைட்ரஜன். ஓகே, C6H6. ஓகே, C6H6 தானே. ஆனா என்ன இன்ஆர்கானிக் பென்சீன்னா எப்படி வரும்? சோ alternate nitrogen and boron bond தான் இருக்கும். ஓகே, nitrogen boron bond double bond இருக்கும். ஓகே, nitrogen boron double bonds இருக்கும் and hydrogens இருக்கும். எல்லாத்துலயும் மேல hydrogens இருக்கும். clear? borazolோட compound clear தானே? clear? doubt? clear? இங்க yes, I think it's clear. so என்ன டைபோரேன் அமோனியா வச்சு ட்ரீட் பண்ணும்போது அடெக்ட் கிடைக்குது. சோ அந்த அடெக்ட ஹை டெம்பரேச்சர்ல க்ளோஸ் வெசல்ல வச்சு ட்ரீட் பண்ணும்போது என்ன கிடைக்குது? போரசோல் கிடைக்குது. ஓகே, நெக்ஸ்ட் டைபோரேனோட ஸ்ட்ரக்சர். டைபோரேனோட ஸ்ட்ரக்சர் இஸ் ஆக்சுவலி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சோ இங்கே சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஓகே, சோ டைபோரேனோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு? so inga 2 boron and how many hydrogen atoms are there? 6 hydrogen atoms தான் இருக்கு. so 2 boron 6 hydrogen atoms தான் இருக்கு. ஓகே, சோ இது எப்படி இருக்கு? சோ இங்க பார்த்தா 1 போரோனுக்கு ஓகே each boronல எப்படி இருக்கு? each boron is bonded to என்ன 2 terminal hydrogen. ஓகே, 2 terminal hydrogen மேல 1 boron bond வச்சிருக்கு. ஓகே,
each boron 2 terminal hydrogen மேலையும் and 2 bridged hydrogen மேலையும் bond வச்சிருக்கு. okay 2 boron 1 boron எப்படி இருக்கு 1 boron 2 hydrogen மேலையும் 2 terminal hydrogen மேலையும் 2 என்ன bridge hydrogen மேலையும் bondல இருக்கு. so இந்த bondோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இந்த terminal hydrogen bond okay terminal 2 terminal hydrogen bonds இருக்கு and 2 bridged bond இருக்கு. okay so total என்ன 4 terminal இதுல 4 terminal hydrogen bond and 2 bridged hydrogen bond தான் இருக்கு. okay so இங்க இருக்கிற 4 terminal hydrogen bond okay 4 terminal hydrogen bond. okay so 4 terminal hydrogen bond இருக்கு. so that means BH bond தான் இருக்கு. okay guys BH bond தான் இருக்கு. இந்த BH bond ஓட ஸ்பெஷாலிட்டி என்ன இந்த BH bond ஓட ஸ்பெஷாலிட்டி என்ன 2 sender 2 electron bond. okay 2 sender 2 electron bond தான் இருக்கு. so இந்த terminal bond எப்படி இருக்கு 4 terminal bond இது 2 terminal இது 2 terminal total 4 terminal bonds இருக்கு. இதுல 1 boron by 1 hydrogen bond தான் இருக்கு. இங்கே 1 boron by 1 hydrogen 1 boron 1 hydrogen 1 boron 1 hydrogen. that means 2 sender 2 electron bond. இந்த bond எப்படி சொல்லலாம் 2 sender 2 electron bond 2 sender னா நியூக்ளியஸ். ஓகே இதுல போரான்ல ஒரு நியூக்ளியஸும் இருக்கு ஹைட்ரஜன்ல ஒரு நியூக்ளியஸும் இருக்கு. சோ 2 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்ட் அதுதான் 4 டெர்மினல் பாண்ட். ஆனா பிரிட்ஜ் பாண்டோட ஸ்பெஷாலிட்டி என்ன பிரிட்ஜ் பாண்ட் சோ இங்க என்ன இருக்கு 2 பிரிட்ஜிங் பாண்ட் இருக்குல்ல 2 பிரிட்ஜிங் பாண்ட் இருக்கு. ஓகே கிளியரா so 2 bridging bond இருக்கு 2 bridging bondோட 2 bridging hydrogen இருக்கு. so இந்த 2 bridging bondோட ஸ்பெஷாலிட்டி என்ன so இங்க boron hydrogen boron bond தான் இருக்கு. so பாருங்க இங்க ப்ராப்பரா பாருங்க boron hydrogen boron. ஓகே so boron hydrogen boron இப்படிதான் bridging bond இருக்கு. ஓகே சோ 1 அப்ப எவ்வளவு சென்டர் இருக்கு 1 2 3 சென்டர் தான் இருக்கு. அப்ப 3 எலக்ட்ரான் இருக்குமா இல்ல. சோ இங்க எப்படி இருக்கும் இங்க எப்படி இருக்குது 2 சென்டர் 2 சாரி நாட் 2 சென்டர் 3 சென்டர். ஓகே 3 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்ட். ஓகே 3 சென்டர் 2 electron bond. இது என்ன ஒரு unusual bond தான். ஓகே இங்க இருக்கிறது ஒரு யூசுவல் bond இல்ல it's a unusual bond. ஓகே so it's a unusual bond. clear ஆயிடுச்சா ஓகே so இதோட ஸ்பெஷாலிட்டி இந்த bridging bond it is also called banana bond. என்ன banana bond call பண்ற so இது bridging bond actually ஒரு bend shapeல தான் இருக்கும். ஓகே சோ ஒரு பெண்ட் ஷேப்ல தான் இருக்கும். அதனால தான் இத என்ன பனானா பாண்ட்னு சொல்றாங்க. ஓகே அதனால தான் பனானா பாண்ட்னு சொல்றாங்க. கிளியர் ஆயிடுச்சா கிளியர் சோ இது வரைஞ்சு ப்ராப்பரா இங்க எக்ஸ்பிளைன் பண்ணா போதும். ஓகே எஸ் நெக்ஸ்ட் அலுமினியம் குளோரைடு. சோ அலுமினியம் குளோரைடோட preparation industrial preparation method தான் McPhee process. okay McPhee process okay whatever it is. okay so இது industrial scale னா huge scale ல manufacture பண்ற process. okay so aluminium oxide Al2O3 என்ன கார்பனும் குளோரினும் வச்சு ட்ரீட் பண்ணும்போது அங்க இருந்து Al
Cl3 கிடைக்கும். Okay, AlCl3 கிடைக்கும். And next என்ன அலுமினியம் குளோரினும் ஆல்மோஸ்ட் 1000 கெல்வின்ல ட்ரீட் பண்ணும்போது அங்க இருந்து என்ன அலுமினியம் குளோரைட் கிடைக்கும். அலுமினியம் குளோரைடோட இண்டஸ்ட்ரியல் ப்ரிப்பரேஷன். ஓகே, ஸோ கிளியர், ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட் ஆலம் யூசஸ். ஆலத்தோட யூசஸ் வாட்டர் பியூரிஃபிகேஷனுக்காக ஆலம்ஸ் யூஸ் பண்றாங்க. ஓகே, வாட்டரோட பியூரிஃபிகேஷன் அண்ட் என்ன யூசிங் ஃபார் வாட்டர் ப்ரூஃபிங் அண்ட் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ். டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ்ல எல்லாம் என்ன ஆலம்ஸ் யூஸ் பண்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன டையிங் பேப்பர் அண்ட் லெதர் இண்டஸ்ட்ரீஸ்ல எல்லாம் லெதர் டேனிங்க்கு எல்லாமே என்ன யூஸ் பண்றாங்க ஆலம்ஸ். ஓகே, ஆலம்ஸ் யூஸ் பண்றாங்க. அண்ட் இட் இஸ் எம்ப்ளாய்ட் as a செப்டிக் ஏஜெண்டா. ஓகே, நார்மலி சின்ன சின்ன wounds எல்லாம் கட்டெல்லாம் இருந்தா அதுல செப்டிக் ஏஜெண்டா என்ன ஆலம்ஸ் யூஸ் பண்ணலாம் டு பி arrest bleeding. so சடனா அந்த bleeding ஸ்டாப் பண்றதுக்கு ஆலம் யூஸ் பண்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எஸ், குவார்ட்டர்லி எக்ஸாம் வர போகுது, அந்த மூட்ல தான் இருக்குது. எபிலிட்டி டு ஃபார்ம் பாண்ட், எபிலிட்டி டு பாண்ட் இட்செல்ஃப். என்ன கார்பனுக்கு கார்பன் மேலேயே பாண்ட் வைக்கலாம். ஓகே, கார்பன் 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 செயினா மாறல. ஓகே, செல்ஃப் லிங்கேஜ் எபிலிட்டி இருக்கு. ஓகே, கேட்டினேஷன் எபிலிட்டி இருக்கு. செல்ஃப் பாண்ட் மஸ்ட் பி as strong as its bond with other element. ஓகே, செல்ஃப் பாண்ட் எப்படி இருக்கும்? ஸ்ட்ராங்கா இருக்கும். ஓகே, so next என்ன kinetic inertness of catenated compound towards other molecule. Kinetic inertness. okay, normally என்ன இது இனர்ட்டா இருக்கும். ஓகே, இந்த மாலிக்யூல் லைக் இதோட
என்ன ஆப்டெக் ஃபில் ஆனா இது இனர்ட் மாலிக்யூலா இருக்கும் ஓகே சோ அதுதான் கார்பன் சோ கார்பனோட ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கார்பனுக்கு டிஃபரெண்ட் டைப் ஆஃப் எலோட்ரோப்ஸ் இருக்கு கிராஃபைட் கிராஃபீன் ஃபுல்லரின் ஓகே டைமண்ட் உங்களுக்கு இருக்கிறது கிராஃபைட் டைமண்ட் அண்ட் ஃபுல்லரின் சோ டெஃபினட்டா இங்க இருந்து டாம் ஷூர் क्वेश्चन இருக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம் எலோட்ரோப்ஸ் ஆஃப் கார்பன்ல ரொம்ப ரொம்ப அதிகம் சான்சஸ் சோ இதோட ஸ்ட்ரக்சர் ஹைபிரிடைசேஷன் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி கார்பன் கார்பன் பாண்ட் லெங்த் அண்ட் யூசேஜ் தான் சோ கிராஃபைட்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி அது ஒரு ஃபிளாட் ஸ்ட்ரக்சர் 2D ஸ்ட்ரக்சர் அண்ட் ஹெக்ஸாகனல் ஷீட் மாதிரி தான் இருக்கும் ஓகே ஹெக்ஸாகனல் ஷீட் சோ ஷீட் மாதிரி தான் இருக்கும் கிராஃபைட் டைமண்ட்னா ஒரு 3D டெட்ராஹெட்ரல் நெட்வொர்க் மாதிரி தான் இருக்கும் ஓகே அண்ட் ஃபுல்லரின் ஒரு கேஜ் மாதிரி இருக்கும் ஓகே ஒரு பால் மாதிரி இருக்கும் அண்ட் ஹைபிரிடைசேஷன் என்ன கிராஃபைட் அண்ட் ஃபுல்லரினோட ஹைபிரிடைசேஷன் இஸ் sp2 பட் டைமண்டோட ஹைபிரிடைசேஷன் இஸ் sp3 ஓகே அண்ட் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி என்ன கிராஃபைட் எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணும் அண்ட் ஃபுல்லரின் புவர் டு மாடரேட் டைமண்ட் கண்டக்ட் பண்ணாது அண்ட் carbon carbon bond length graphite la 1.41 angstrom and diamond la 1.54 angstrom and fullerene la actually two different type of carbon bonding irukku so one is 1.44 angstrom and 1.38 angstrom and next idoda uses da ena graphite lubricant ah use பண்றாங்க okay lubricant ah யூஸ் பண்றாங்க and pure or in solid oil ல ஆட் பண்ணிட்டு இது கிராஃபைட்ட என்ன lubricant யூஸ் பண்றாங்க and diamond என்ன கட்டிங் டூல் யூஸ் பண்றாங்க ஓகே கட் பண்றதுக்காக யூஸ் பண்றாங்க and என்ன கிளாஸ் கட்டர் ராக் ட்ரில்லர் எல்லாமா யூஸ் பண்றாங்க and next one என்ன ஃபுல்லரின் மெயினா ரிசர்ச் நானோ டெக்னாலஜி எலக்ட்ரானிக் அப்ளிகேஷன்ல எல்லாம் தான் ஓகே ரிசர்ச்க்கெல்லாம் ஃபுல்லரினோட ரிசர்ச் ரொம்ப அதிகமா இருக்கு ஆக்சுவலி இப்போ கெமிஸ்ட்ரி ஃபீல்டுல அண்ட் நெக்ஸ்ட் கார்பன் மோனாக்சைடு ஃபிஷர்-ஸ்ட்ராப்ஸ் சிந்தசிஸ் ஓகே சோ இங்க கார்பன் மோனாக்சைடுல இருந்து என்ன ஃபார்ம் பண்றாங்க unsaturated and saturated hydrocarbons form பண்றாங்க ஓகே saturated இல்லனா unsaturated hydrocarbons form பண்றாங்க ஓகே எதுல கார்பன் மோனாக்சைடு அண்ட் ஹைட்ரஜன்ல இருந்து ஓகே saturated and unsaturated hydrocarbons form பண்றாங்க சோ அந்த process தான் ஃபிஷர்-ஸ்ட்ராப்ஸ் சிந்தசிஸ் ஓகே நெக்ஸ்ட் கார்பன் மோனாக்சைடோட ஸ்ட்ரக்சர் இதுல சிம்பிளா சொல்லலாம் என்ன ரெசோனன்ஸ் ஸ்ட்ரக்சர் தான் சோ ரொம்ப சிம்பிள் நீங்க இது ப்ராப்பரா படிச்சா போதும் ஓகே பாண்ட் எப்படி ஷிஃப்ட் ஆகுது சோ அப்ப டபுள் பாண்ட் எப்படி மாறுது சோ அது மட்டும் போதும் ஓகே சோ இங்க நெகட்டிவ் சார்ஜ்ல இருந்து பாண்ட்ல வருது மீன்ஸ் அது பாண்டா மாறும் ஓகே அது என்ன பாண்டா மாறிடும் ஓகே சோ இங்க பாசிட்டிவ் சார்ஜ் சோ அந்த ஷிஃப்ட் மட்டும் பார்த்தா போதும் ஓகே கிளியர் எஸ் ஓகே சோ இங்க ஃபர்ஸ்ட் எப்படி நடக்குது இந்த கார்பனுக்கு நெகட்டிவ் சைன் தான் இருக்கு பிகாஸ் எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணி இருக்கு சோ இந்த நெகட்டிவ் சைன் எங்க வருது இந்த கார்பனுக்கு பாசிட்டிவ் பிகாஸ் இது என்ன டொனேட் பண்ணி இருக்கு ஓகே இது என்ன டொனேட் பண்ணி இருக்கு அதனால இதுக்கு பாசிட்டிவ் அண்ட் நெக்ஸ்ட் என்ன இந்த நெகட்டிவ் சார்ஜ் எங்க வருது இந்த நெகட்டிவ் சார்ஜ் இங்க பாண்ட்ல இறங்குது சோ பாண்ட்ல இருக்குது மீன்ஸ் அந்த நெகட்டிவ் சார்ஜ் பாண்ட்ல இருக்குது மீன்ஸ் அது டபுள் பாண்டா மாறிடும் ஓகே டபுள் பாண்டா மாறிடும் மீன்ஸ் இதோட சார்ஜ் நியூட்ரலா மாறிடும் கிளியர் சோ இதுதான் இது கார்பன் மோனாக்சைடோட ஸ்ட்ரக்சர் அண்ட் கார்பன் டை ஆக்சைடோட ஸ்ட்ரக்சரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே சோ இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஸ்ட்ரக்சர் சோ நீங்க ப்ராப்பரா தெரிஞ்சு படிச்சா போதும் ஓகே சோ நெக்ஸ்ட் சிலிக்கன் டைப்ஸ் ஓகே சிலிக்கன் டைப்ஸ்னா ஆக்சுவலி சிலிக்கன்ஸ்னா என்ன R2SiO2 தான் சிலிக்கனோட என்ன கெமிக்கல் ஃபார்முலா ஓகே RSiO தான்
So இது என்ன ஒரு ஹை டெம்பரேச்சர் பாலிமர், இட்ஸ் அ பாலிமர். ஓகே, ஸோ இதுக்கு என்ன செயினா போக முடியும். ஓகே, ஒரு லாங் செயின் ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இது என்ன ஹை டெம்பரேச்சர் பாலிமர் தான். ஓகே, ஸோ அண்ட் டைப் ஆஃப் சிலிக்கன், ஆக்சுவலி 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சிலிக்கன்ஸ் இருக்கு. ஸோ லீனியர் சிலிக்கன் மீன்ஸ் ஸ்ட்ரெயிட் லைன்ல மட்டும் தான் இருக்கும். ஓகே, ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கும், அது லீனியர் சிலிக்கன். சைக்ளிக் சிலிக்கன் மீன்ஸ் சைக்ளிக் க்ளோஸ்ட் ரிங்கா இருக்கும். அண்ட் கிராஸ் லிங்க்டு மீன்ஸ் ஸோ இப்படியும் வரும் லிங்க்ஸா இருக்கும். ஓகே, ஸோ இதுல லீனியர் சிலிக்கன்னா ஸோ ஸ்ட்ரெயிட்டா இருக்கும், சைக்ளிக் மீன்ஸ் க்ளோஸ்டா இருக்கும். எஸ், சிலிக்கனோட யூசஸ். ஸோ சிலிக்கனோட யூசஸ் இது லூப்ரிகண்டா யூஸ் பண்றாங்க. ஓகே, ஸோ என்ன சிலிக்கன் ஆர் யூஸ் ஃபார் லோ டெம்பரேச்சர் லூப்ரிகன்ட் அண்ட் இன் வேக்யூம் பம்ப் high temperature oil bath. Okay, high temperature la oil mix பண்ணிட்டு யூஸ் பண்ணலாம், இல்லனா low temperature அது டைரக்ட்டா யூஸ் பண்ணலாம். Okay, and used for making waterproofing clothes. Okay, waterproofing clothes எல்லாம் நீங்க கேட்டிருக்கும்ல. சோ அதுல என்ன ஆக்சுவலி ஆட் பண்ணிருக்கு, சிலிக்கன் தான் ஆட் பண்ணிருக்கு. ஓகே, சிலிக்கன் தான். ஜாக்கெட்ஸ் எல்லாம் இருக்கும், வாட்டர் ப்ரூஃப் ஜாக்கெட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அது ஆக்சுவலி என்ன, ஓகே நீங்க அந்த வாட்டர் ப்ரூஃப் ஜாக்கெட் போடும்போது ஓகே யா இதுல சிலிக்கன் தான் இருக்கு. ஓகே, நீங்க ரிலேட் பண்ணி படிச்சுக்கோங்க. இட் இஸ் யூஸ்ட் ஆஸ் insulating material in electrical motors எல்லாம் insulating material யூஸ் பண்றாங்க. they are mixed with paint and enamels. so இதுல என்ன paint enamels எல்லாம் என்ன இது நார்மலி மிக்ஸ் பண்ணிருக்கு, பிகாஸ் வாட்டர் ரெசிஸ்டன்ட் தானே. ஆக்சுவலி இது ஒரு வாட்டர் ரெசிஸ்டன்ட், அதனால. ஓகே, ஸோ ஹை டெம்பரேச்சர்ல சன்லைட்ல எல்லாம் அது ரெசிஸ்ட் பண்ணும். ஓகே, ஸோ நீங்க கேட்டு இருக்கும் சிலிக்கன் ஆடட் பெயிண்ட் எல்லாம் ஆடில் எல்லாம் வரும். ஸோ நெக்ஸ்ட் சிலிக்கனோட டைப். ஓகே, ஓர்த்தோ சிலிகேட் இருக்கு, பைரோ சிலிகேட் இருக்கு, சைக்ளிக் சிலிகேட் இருக்கு, இனோ சிலிகேட் இருக்கு, ஷீட் சிலிகேட் இருக்கு, 3 dimensional சிலிகேட் இருக்கு. ஸோ இந்த இனோ சிலிகேட் again classified into 2 type, chain silicate and double chain silicate. ஓகே, ஸோ இவ்வளோதான் சிலிகேட்ல இருந்து அவ்வளோ டீட்டெயிலா டைப் ஆஃப் சிலிகேட்ல இருந்து கொஸ்டின்ஸ் வரல. ஓகே, ஸோ இதுதான் இருக்கு. ஓகே, எக்ஸ்பிளைன் McPhee process. என்னடா McPhee processனா? McPhee processனா என்ன? ஏதோ ஒரு காம்பவுண்டோட என்ன மேனுஃபேக்சரிங் ப்ரோசஸ் தான் McPhee processல. எந்த காம்பவுண்டோட மேனுஃபேக்சரிங் ப்ரோசஸ், மேனுஃபேக்சரிங் மெத்தட் McPhee processனா சிம்பிளா சொல்லலாம். என்ன Al2 Cl3 ஓட AlCl3 ஓட மேனுஃபேக்சரிங் ப்ரோசஸ். ஓகே, எஸ். ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்? சிம்பிளா அலுமினியம் பிளஸ் குளோரின் அங்கிருந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். பேலன்ஸ் பண்ணணும். என்ன கிடைக்குது? AlCl3 அண்ட் பேலன்ஸ் பண்ணும்போது 3AlCl2, அப்போ இங்க 3 இங்க 3. ஓகே, எஸ். ஸோ இதுதான் என்ன McPhee, இண்டஸ்ட்ரியல் ப்ரிப்பரேஷன் ஆஃப் அலுமினியம். அதுதான் McPhee ப்ரோசஸ்ல. எக்ஸ்பிளைன் Fischer-Tropsch synthesis. என்ன Fischer-Tropsch synthesisனா? Fischer-Tropsch synthesis எதோட ப்ரிப்பரேஷன் மெத்தட்? Fischer-Tropsch synthesis. ஸோ சிம்பிளா சொல்லலாம் Fischer-Tropsch synthesis. ஸோ கமான் chat பாக்ஸ்ல போடுங்க. என்ன Fischer-Tropsch synthesis? கார்பன் மோனாக்சைட்ல இருந்து, ஸோ ஜஸ்ட் ஓகே கார்பன் மோனாக்சைடு அண்ட் ஹைட்ரஜன்ல இருந்து, கார்பன் மோனாக்சைடு அண்ட் ஹைட்ரஜன்ல இருந்து, கார்பன் மோனாக்சைடு பிளஸ் ஹைட்ரஜன்ல இருந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ற போல? சாச்சுரேட்டட் and unsaturated hydrocarbons. அதுதான் என்ன Fischer-Tropsch
synthesis. Okay, how inorganic benzene is prepared? எப்படிடா inorganic benzene prepare பண்ண முடியும்? சிம்பிளா எப்படி prepare பண்ண முடியும்? டைபோரேன்ல இருந்து. டைபோரேன் means H2 B2 H6 இல்ல. so அதுவும் என்ன அமோனியாவும் ரியாக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் NH3 ரியாக்ட் பண்ணும்போது ஆக்சுவலி இது பேலன்ஸ் ரியாக்ஷன் இல்ல, ஒரு என்ன கிடைக்கும், ஒரு adduct. ஓகே, adduct கிடைக்கும். that is B2H6 2NH3. ஓகே, 2NH3 கிடைக்கும். so and மீட்டர் தான். ஓகே, NH3 கிடைக்கும். so again இத என்ன ஹீட் பண்ணும்போது, ஹை டெம்பரேச்சர்ல ஹீட் பண்ணும்போது, அங்க இருந்து என்ன கிடைக்குது, சிம்பிளா நமக்கு நம்மளோட inorganic benzene, that is borazole. ஓகே, borazole கிடைக்குது. ஓகே, how borate salt identified? எப்படி borate salt identify பண்ண முடியும்? அதுக்கு தான் என்ன ethyl borate test. okay, ethyl borate test. so ethyl borate test. so ethyl borate test already சொல்லி இருக்கு. so just refer பண்ணி பாருங்க. okay, and explain structure of graphite and diamond. already graphite and diamond ஓட structure எல்லாம் சொல்லி இருக்கு. so graphite and diamond ஓட structure எப்படி வரையலாம்? so யார் sp2 யார் sp3? so நமக்கு சிம்பிளா தெரியும். diamond என்ன, diamond ஓட structure hybridization என்ன, diamond ஓடது sp3, இது sp2. and structureல இதோட bond angle எழுதலாம்ல. graphite ஓட bond angle carbon bond angle is 1.41 வருது. ஆனா diamond ஓடது it's 1.54 ஆம்ஸ்ட்ராங். ஓகே, so அதெல்லாமே எழுதலாம். and graphite னா எப்படி, ஒரு hexagonal. ஓகே, 2D hexagonal மாதிரி தான் இருக்கும். diamond actually 3D network மாதிரி தான் இருக்கும். ஓகே, so yes, give the uses of borax. borax ஓட uses என்ன? ஏன்னா நார்மலி borax glassல, borax glass and அதுல யூஸ் பண்ணலாம். and next என்ன, borax ஓட uses தான் preservative யூஸ் பண்ணலாம். and borax antiseptic யூஸ் பண்ணலாம். ஓகே, yes. give structure of carbon monoxide and carbon dioxide. carbon monoxide and carbon dioxide ஓட structure ப்ராப்பரா சொல்லி இருக்கு. just என்ன சார்ஜ் இங்க வரும்போது, என்ன சார்ஜ் இங்க வரும்போது இது நெகட்டிவ் சார்ஜ், இந்த ஆக்சிஜன் என்ன 1 எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிருக்கு, இந்த கார்பன் டொனேட் பண்ணிருக்கு எலக்ட்ரான். அதனால கார்பனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ், ஆக்சிஜனுக்கு மைனஸ் சார்ஜ். சோ அந்த அக்செப்ட் பண்ண எலக்ட்ரானை திருப்பி யாருக்கு, அந்த பாண்டா கொடுக்கிறேன். அப்போ இங்க டபுள் பாண்ட் ஆயிருக்கு. ஓகே, இங்க டபுள் பாண்ட் ஆயிருக்கு. சோ நெக்ஸ்ட் என்ன, அகைன் இங்க one set of lone pair இருக்கு. அதுவும் எப்படி வருது, அந்த பாண்ட்ல வருது. அப்ப என்ன 3 lone pair வருது. so again என்ன, இங்க இருக்கிற lone pair, இங்க இது ஆக்சிஜனோட lone pair. ஓகே, ஆக்சிஜனோட lone pair ஆக்சிஜன் டொனேட் பண்ணி இருக்கு. அப்ப ஆக்சிஜனுக்கு என்ன சார்ஜ், பாசிட்டிவ் சார்ஜ். கார்பனுக்கு என்ன சார்ஜ், கார்பனுக்கு நெகட்டிவ் சார்ஜ். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடுல ஆக்சிஜனுக்கு மைனஸ் சார்ஜ். வை ஆக்சிஜனுக்கு மைனஸ் சார்ஜ், அக்செப்ட் பண்ணி இருக்கு எலக்ட்ரானை, மைனஸ் சார்ஜ். அண்ட் இங்க ஆக்சிஜனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ், என்ன எலக்ட்ரானை டொனேட் பண்ணி இருக்கு. ஸோ இதை எப்படி பண்ற, நெக்ஸ்ட் இந்த இங்க இருக்கிற 1 எலக்ட்ரானை திருப்பி இந்த ஆக்சிஜனுக்கு கொடுக்குறேன். ஓகே, இந்த எலக்ட்ரானை திருப்பி ஆக்சிஜனுக்கு கொடுக்குறேன். இங்க இருந்து எலக்ட்ரான் திருப்பி பாண்டுக்கு வர்ற, அப்ப டபுள் பாண்ட் ஆயிருக்கு.
So again என்ன இந்த cycle repeat ஆகுது. repeat ஆகும்போது இங்க இருக்கிற double bond break ஆகி யார்கிட்ட போகுது? ஆக்சிஜன் மேல. இந்த ஆக்சிஜன் மேல போகுது. ஆக்சிஜன் மேல போகுது மீன்ஸ் அதுக்கு என்ன சார்ஜ் ஆயிடுச்சு? நெகட்டிவ் சார்ஜ் ஆயிடுச்சு. அப்போ இந்த டபுள் பாண்ட் என்ன? சிங்கிள் பாண்ட் ஆயிடுச்சு. சோ இங்க டபுள் பாண்ட் இருக்குது இல்ல? சோ ஆக்சிஜன் மேல இருக்கிற ஒன் லான் பேர் எங்க வருது? again இந்த பாண்ட் மேல வருது. இப்போ ஆல்ரெடி இங்க டபுள் பாண்ட்ல இருக்கு. அப்போ அது என்ன? ட்ரிபிள் பாண்டா மாறிடும். சோ ஆக்சிஜன் எலக்ட்ரானை கொடுத்திருக்குல்ல, அப்போ பாசிட்டிவ் சார்ஜ், இந்த ஆக்சிஜனுக்கு நெகட்டிவ் சார்ஜ். ஓகே, next question. Structure முடிஞ்சாச்சு. How will you prepare inorganic benzene? Already சொல்லி இருக்கு. Write the uses of silicon. Silicon ஓட uses. Waterproofing காக யூஸ் பண்றாங்க and waterproofing காக யூஸ் பண்றாங்க and raincoat and coatல எல்லாம் யூஸ் பண்றாங்க and nano materials யூஸ் பண்றாங்க and silicon some utensils ஆகியும் utensils மேக் பண்றதுக்காகவும் சிலிக்கன்ஸ் வச்சு யூஸ் பண்றாங்க. ஓகே, எஸ். டிஸ்கிரைப் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரேன். டைபோரேனோட ஸ்ட்ரக்சர் ப்ராப்பரா சொல்லி இருக்கு. டைபோரேனோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? டைபோரேனோட ஸ்ட்ரக்சர் சோ இங்கே வரையலாம். சோ போரோன், 2 டெர்மினல் ஹைட்ரஜன் and இங்க ஒரு ஹைட்ரஜன், அதுக்கு மேல வேற ஒரு போரோன், hydrogen, banana bond இருக்கு. so banana bond explain பண்ணனும். okay, properly write the uses of borax. explain mark. so already explain பண்ணிட்டேன். இது என்ன? repeated question. okay, repeated question. borax ஓட uses actually repeated question already சொல்லிட்டேன். இந்த question ஓட answer. what happened when boric acid is heated? what is the inert pair effect? inert pair effect na என்ன? post transition metal, heavy post transition metal. heavy post transition metal na p block elements la கீழ வர்றவங்களுக்கு மெட்டல்ஸ்க்கு ஏன்னா அவங்களுக்கு அவங்களோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் இருக்கிற ns ஆர்பிட்டல், ns எலக்ட்ரானுக்கு ஏன்னா அந்த பாண்டிங்ல இன்வால்வ் ஆகுறதுக்கு அவ்வளோ பிடிக்காது. இங்க என்ன, அங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அதுதான் இன்வெர்ட் பேர் எஃபெக்ட் இல்ல. வாட் ஹேப்பன் டு போரிக் ஆசிட் இஸ் ஹீட்டட். ஓகே, ஸோ போரிக் ஆசிடை ஹீட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? மெட்டாபோரிக் ஆசிட், டெட்ராபோரிக் ஆசிட் அண்ட் போராக்சைடு. ஓகே, கிளியரா? ஓகே ஓகே. so first metaboric acid கிடைக்கும். என்ன boric acid ஹீட் பண்ணும்போது metaboric acid கிடைக்கும். again ஹீட் பண்ணும்போது இந்த metaboric acid என்ன tetraboric acid மாறும். again இந்த tetraboric acid ஹீட் பண்ணும்போது boron trioxide மாறும். ஓகே, அந்த டெம்பரேச்சர் லைக் first one என்ன boric acidல இருந்து metaboric acid ஆகுறது 373 Kelvin and metaboric acidல இருந்து tetraboric acid ஆகுறது 400 and something like 413 அந்த ரேஞ்சில் இருக்கும். and tetraboric acidல இருந்து boron trioxide ஆகுறது almost red hot. okay, red hot temperature அதுல தான் நடக்குது. explain the type of silicons. okay, different type of silicons இருக்கு. so already உங்களுக்கு இங்க சொன்னதுதான் different type of silicons. yes, so silicon. so இது just எவ்வளோ இருக்கு அது மட்டும் எழுதுனா போதும், எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். ஓகே, எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம், டைப் மட்டும் எழுதுனா போதும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் என்ன? நெக்ஸ்ட் क्वेश्चन டிஸ்கிரைப் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரேன். ஆல்ரெடி ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரேன் சொல்லி இருக்கு. ஓகே, தென் we are moving to next chapter unit 3 D block elements, sorry P block element 2. so இதுல P block element. ஓகே, so அமோனியாவோட ஸ்ட்ரக்சர் எப்படி? சிம்பிள் இல்ல. அமோனியாவோட ஸ்ட்ரக்சர் நைட்ரஜன் H and இங்க ஒரு லான் பேரும் இருக்கு and bond angle 107 degree. ஹைட்ரஜன், இது ஹைட்ரஜன், இது அமோனியா and அமோனியா என்ன sp3 ஹைபிரிடைஸ்டு தான் இங்க. and nitric acid. so nitric acid ஓட கமர்ஷியல் ப்ரிப்பரேஷனோட பேர் தான் Ostwald process. Ostwald
process. So இங்க என்ன அம்மோனியாவை actually அம்மோனியாவை ஆக்சிடேஷன் நடக்குது. ஓகே, அம்மோனியாவுக்கு ஆக்சிடேஷன் நடக்குது. என்ன நைட்ரிக் ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது. ஓகே, அம்மோனியாவுக்கு ஆக்சிடேஷன் நடந்து அங்க நைட்ரிக் ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது. எகெயின் அந்த நைட்ரிக் ஆக்சைடும் என்ன நைட்ரிக் ஆக்சைடுக்கு ஆக்சிடேஷன் நடக்குது. அப்போ என்ன NO2 ஃபார்ம் ஆகுது. ஓகே, சோ NO2-வை வாட்டர்ல டிசால்வ் பண்ணா அங்க இருந்து என்ன கிடைக்கும்? HNO3 கிடைக்கும். இந்த ப்ராசஸ் தான் என்ன ஆஸ்ட்வால்ட் ப்ராசஸ். ஓகே, சோ என்ன நைட்ரிக் ஆசிடோட கமர்ஷியல் ப்ரிப்பரேஷன் மெத்தட் தான் ஆஸ்ட்வால்ட் ப்ராசஸ். கிளியர்? Next, allotropes of phosphorus. So phosphorus oda allotropes, mainly 2 allotropes da ungalku padikkiradhukku irukku. One is white phosphorus, another one is red phosphorus. So white phosphorus na ena simple P4 da white phosphorus. Okay, so ana red phosphorus link panni pogudhu. Okay, and conversion between white phosphorus and red phosphorus. White phosphorus and red phosphorus oda conversion தான் next இருக்குது. Okay, white phosphorus can be changed into red phosphorus ஆ convert பண்ணலாம். So almost என்ன 420 degreeல absence of air and light ஓட absenceல heat பண்ணும்போது அங்க இருந்து என்ன கிடைக்கும்? ஒரு white phosphorus. Unlike white phosphorus, it does not poisonous. Okay, white phosphorus poisonous illa and does not show normally or fluorescent property onum white phosphorus illa, and it also does not ignite at low temperature. Low temperature la adha ignite agadu. Okay, so almost white phosphorus at 420 degree Celsius la heat பண்ணும்போது அங்க இருந்து என்ன red phosphorus ஆ convert பண்ணலாம். So that red phosphorus can be converted back to white phosphorus. So இப்போ என்ன கிடைச்சிருக்கு? red phosphorus கிடைச்சிருக்கு. அந்த red phosphorus என்ன திருப்பி white phosphorus ஆ convert பண்ணனும்னா என்ன பண்ணனும்? So red phosphorus can be converted back into white phosphorus by boiling in an inert atmosphere. Okay, so on the inert atmosphere la boil panna. Okay, red phosphorus boil panna என்ன ஒரு அந்த வேப்பர் கிடைக்கும்ல. so அந்த வேப்பரை கண்டென்ஸ் பண்ணா என்ன கிடைக்குது? red phosphorus, white phosphorus கிடைக்குது. Okay, so அதுதான் white phosphorusம் red phosphorusம் எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அதுதான். So next, allotropic form of phosphorus. Phosphorus la white phosphorus irukku, red phosphorus irukku. Yes, next adula. Okay, phosphine. Okay, phosphine na enna? So phosphine preparation and structure. So from white phosphorus la irundha phosphine prepare panna pora. Phosphine na enna? pH 3 da phosphine. Okay, pH 3 da phosphine. So P4 ல இருந்து pH 3 ஆ கன்வெர்ட் பண்ணனும். ஓகே, சோ என்ன சோடியம் ஹைட்ராக்சைடோட பிரசன்ஸ்லயும் வாட்டரோட பிரசன்ஸ்லயும் ட்ரீட் பண்ணும்போது white phosphorus என்ன phosphine-ஆ கன்வெர்ட் ஆகும். ஓகே, கிளியரா? சோ white phosphorus என்ன phosphine-ஆ கன்வெர்ட் ஆகும் and இதுதான் phosphine-ஓட ஸ்ட்ரக்சர். ஓகே, டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர் தான். ஓகே, சோ இங்க lone pair தான். ஓகே, bend structure. ஓகே, lone pair இருக்கு. so and hydrogen and phosphorus ஓட bond length 1.43 Armstrong. okay, so then we can move to phosphorus ஓட uses. phosphorus ஓட uses. okay, uses of phosphine. okay, phosphorus இல்ல phosphine ஓட uses தான். so phosphine mainly என்ன ஒரு ஸ்மோக் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் phosphine-க்கு. என்ன ஃபார் எக்ஸாம்பிள் ஆடிட்டோரியம்ஸ் இல்லைன்னா ஏதாச்சும் ஃபங்க்ஷன் நடக்கிற இடம் அல்ல டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ்க்கு எல்லாம் நீங்க பார்த்துருக்கும்ல ஒரு புகை மாதிரி வரும் ஸ்மோக். ஸோ அதுக்கு ரீசன் இந்த phosphine தான். அண்ட் வென் வேற ஒரு ரீசன் அண்ட் வேற ஒரு யூஸ் இருக்கு. ஸோ சீல் எல்லாம் என்ன யாராச்சும் வருது நான் அதுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்ல. எஸ், இங்க ஒரு ஷிப் இருக்கு. ஸோ அதுக்கும் என்ன phosphine யூஸ் பண்றாங்க. அது சிக்னலா யூஸ் பண்றாங்க. இந்த phosphine சிக்னலா யூஸ் பண்றாங்க. அந்த சிக்னல் தான் ஹால்மெஸ் சிக்னல். ஓகே, அந்த சிக்னல் தான் ஹால்மெஸ் சிக்னல். ஸோ ஒரு
like proper closed box la a mixture of calcium carbide and calcium phosphide irukku. Okay, so idu enna liberate phosphine, so it liberate phosphine and acetylene when thrown into sea. So normally in the closed box la enala irukum calcium carbide and calcium phosphide irukum. So idu enna water la normally sea la throw பண்ணும்போது என்ன water ஆயி combine reaction நடக்கும், அங்க இருந்து என்ன liberate பண்ணும், phosphine liberate பண்ணும். ஓகே, அப்போ என்ன smoke form ஆகும். ஓகே, next phosphine ஓட preparation and structure already சொல்லிட்டேன். phosphine ஓட ஓகே, next allotropic form of sulfur. Mainly two type of two allotropic forms இருக்கு. First one is crystalline, இன்னொன்னு தான் amorphous. Okay, crystalline ல rhombic sulfur இருக்கு, monoclinic sulfur இருக்கு. rhombic sulfur actually alpha sulfur னு சொல்லலாம், and monoclinic sulfur beta sulfur னு சொல்லலாம். And amorphous three type of classify பண்ணிருக்கு. plastic, milk of sulfur and colloidal sulfur னு. Okay, so இதுதான் என்ன allotropic form of sulfur ஓட allotropic forms. Okay, next sulfur dioxide and bleaching action. So sulfur dioxide and bleaching action, okay, ரொம்ப important. So in a sulfur dioxide water la mix பண்ணும்போது அங்க இருந்து என்ன form ஆகும், H2SO4 form ஆகும். Okay, H2SO4 form ஆகும் and இங்க என்ன ஹைட்ரஜனும் ரிலீஸ் ஆகும். ஓகே, ஹைட்ரஜனும் ரிலீஸ் ஆகும். இந்த ஹைட்ரஜன் என்ன கலர்ட் காம்பவுண்ட் மேல ரியாக்ட் பண்ணி அங்க இருந்து கலர் என்ன கலர்லெஸ்ஸா மாறிடும். ஓகே, கலர் காம்பவுண்ட் மேல ரியாக்ட் பண்ணி அது கலர்லெஸ்ஸா மாறிடும். சோ இது என்ன ஆக்சுவலி ஒரு டெம்பரரி கலர் சேஞ்ச் தான். ஓகே, இது என்ன ஒரு டெம்பரரி ப்ளீச்சிங் ஆக்ஷன் தான். ஓகே, அதுதான் சல்ஃபர் டை ஆக்சைடோட ப்ளீச்சிங் ஆக்ஷன். And next sulfuric acid dehydrating agent. sulfuric acid உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். sulfuric acid னா தண்ணி அப்படியே வெளிச்செடுக்கும்ல, அப்படியே அப்சார்ப் பண்ணிடும். சோ ஏதாச்சும் மாலிக்யூல்ல ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் வாட்டர் ரேஷியோல இருந்தா அது அப்படியே என்ன அப்சார்ப் பண்ணும், வாட்டரா அது அப்சார்ப் பண்ணிடும். அதுதான் என்ன dehydrating nature of sulfuric acid. So sulfuric acid is highly soluble in water. Water la highly soluble da and has a strong affinity towards water. Or a strong affinity irukku. Okay, and hence it can used as a dehydrating agent da use pannalam. And it dissolve in water, it forms mono and dehydrates. Okay, idu enna dehydrate பண்ணிடும். அதாவது like என்ன வாட்டர் இருந்தா அந்த வாட்டர் மாலிக்யூல் அப்சார்ப் பண்ணிடும். ஓகே, அண்ட் ரியாக்ஷன் இஸ் எக்ஸோதெர்மிக். அந்த என்ன டிஹைட்ரேட்டிங் ரியாக்ஷன் எப்பவுமே எக்ஸோதெர்மிக் தான். ஸோ த டிஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் சப்போஸ் என்ன சுகர்ல இல்லைன்னா என்ன ஃபார்மிக் ஆசிட்ல ஆக்சாலிக் ஆசிட்ல இங்க எல்லாம் கார்பனும் இருக்கு வாட்டரும் இருக்கு. சோ அந்த கார்பனும் இருக்கு, சாரி ஆக்சிஜனும் இருக்கு, ஹைட்ரஜனும் இருக்கு. கார்பனும் வாட்டரும் இல்ல, ஆக்சிஜனும் இருக்கு, ஹைட்ரஜனும் இருக்கு. சோ அப்ப என்ன வாட்டரா அதுக்கு அப்சார்ப் பண்ண முடியும். ஓகே, சோ நெக்ஸ்ட் சல்ஃபியூரிக் ஆசிட். சோ சல்ஃபியூரிக் ஆசிட் டைபேசிக். என்னடா டைபேசிக், சல்ஃபியூரிக் எதனால டைபேசிக் ஆகுது? சோ சல்ஃபியூரிக் ஆசிட்ல 2 ஹைட்ரஜன் இருக்கு. ஓகே, 2 ஹைட்ரஜனுக்கு என்ன ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் தான். சோ இந்த ஹைட்ரஜனோட ஸ்பெஷாலிட்டி என்ன, ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் தான். அதனால தான் டைபேசிக்னு சொல்றேன். ஓகே, சோ நெக்ஸ்ட் குரூப் 17. என்ன குரூப் 17ல யார் இருக்கு? குளோரின். ஓகே, சோ குளோரினோட ஃபர்ஸ்ட் மேனுஃபேக்சர். ஸோ குளோரினை மேனுஃபேக்சர் பண்றது HCl இருந்து HCl ஆக்சிடைஸ் பண்ணும்போது, ஆக்சிடேஷன் நடக்கும்போது H2ஓவும் குளோரினை சிம்பிளா ரிலீஸ் பண்ணிடும். இல்லைன்னா என்ன குப்ரஸ் குளோரைட்ல இருந்து. ஓகே, குப்ரஸ் குளோரைட்லும் ஆக்சிஜனும் ரியாக்ட் பண்ணும்போது என்ன கிடைக்குது, குப்ரஸ் ஆக்சி குளோரைட் கிடைக்குது. குப்ரஸ் ஆக்சி குளோரைட் கிடைக்குது. இந்த குப்ரஸ் ஆக்சி குளோரைடை எகெயின் HCl வச்சு ட்ரீட் பண்ணும்போது குப்ரிக் குளோரைட் கிடைக்குது. எகெயின் இந்த குப்ரிக் குளோரைடை என்ன டிகம்போஸ் பண்ணும்போது
என்ன குப்ரஸ் குளோரைடும் குளோரினும் கிடைக்குது. இந்த ப்ராசஸ் தான் டெக்கான்ஸ் ப்ராசஸ். ஓகே, இந்த ப்ராசஸ் தான் the manufacturing of chlorine தான் டெக்கான்ஸ் ப்ராசஸ். ஓகே, நெக்ஸ்ட் chlorine. chlorine oxidizing and bleaching action. So chlorine க்கு எப்படி இருக்கு, ஒரு oxidizing and bleaching action இருக்கு. ஓகே, so chlorine and water combine பண்ணும்போது அங்க இருந்து HClO and HOClO, that means hypochloric acid ரிலீஸ் பண்ணும். ஓகே, so இதுல இருந்து இந்த ஹைப்போக்ளோரஸ் ஆசிட என்ன again என்ன HClO என்ன ஆக்சிஜன், நேசன்ட் ஆக்சிஜன், இதுதான் என்ன நேசன்ட் ஆக்சிஜன். நேசன்ட் ஆக்சிஜன் என்ன நார்மலி O2 ஃபார்ம்ல தான் இருக்கும், இது O ஆட்டமா இருக்கு. ஓகே, நேசன்ட் ஆக்சிஜன். நேசன்ட் ஆக்சிஜனா ஹைலி ரியாக்டிவ். ஸோ இந்த நேசன்ட் ஆக்சிஜன் கலர்ட் மெட்டீரியல் மேல போய் ரியாக்ட் பண்ணிட்டு அது கலர்லெஸ்ஸா மாறுது. இது என்ன the bleaching action or bleaching of chlorine. okay, bleaching of chlorine என்ன இது ஒரு permanent bleaching தான். okay, இது என்ன permanent bleaching தான். okay, so next chlorine ஓட preparation. so chlorine ல இருந்து bleaching powder ஓட preparation. so நமக்கு எல்லாருக்குமே தெரியும் என்ன slaked lime. okay, calcium hydroxide. okay, so calcium hydroxide powderல என்ன chlorine gas என்ன பாஸ் பண்ணா அங்க இருந்து என்ன சிம்பிளா என்ன கிடைக்கும், ப்ளீச்சிங் பவுடர் CaOCl2 கிடைக்கும். ஓகே, ப்ளீச்சிங் பவுடர் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன இன்டர்ஹாலஜன் காம்பவுண்ட். இன்டர்ஹாலஜன் காம்பவுண்ட்னா ரெண்டு லைக் 2 or more ஆட்டம்ஸ் இருந்தா எல்லாமே ஹாலஜன் ஆட்டம்ஸா இருக்கணும். ஓகே, ஹாலஜன் ஆட்டம் மட்டும் இருக்கிற காம்பவுண்ட்ஸ் தான் என்ன இன்டர்ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ். ஸோ அதுல AB டைப் இருக்கு, AB3 டைப் இருக்கு, AB5 டைப் இருக்கு, AB7 டைப் இருக்கு. ஸோ இதை ஜஸ்ட் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் 18th குரூப் எலிமெண்ட். ஓகே, 18th குரூப் எலிமெண்ட்னா என்ன, ஹீலியத்துல இருந்து ஸ்டார்ட் பண்றோம்ல. ஸோ ஹீலியம். ஸோ ஹீலியம் அண்ட் ஆக்சிஜன் மிக்சர் இஸ் யூஸ்ட் பை drivers in divers. நார்மலி டைவர்ஸ்க்கு யூஸ் பண்றோம்ல. ஸோ டீப் டைவர்ஸ் எல்லாம் இருக்கும்ல, சி டைவர்ஸ் எல்லாம். ஸோ அவங்களுக்கு ஆக்சுவலி ரொம்ப ப்ரெஷரா இருக்கும். ஓகே, ப்ரெஷர் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அதுக்கு ஹீலியம் ஆக்சிஜனோட மிக்ஸ் தான் என்ன எடுக்குது. ஓகே, ஸோ அவங்க கேரி பண்றது ஹீலியம் அண்ட் ஆக்சிஜனோட மிக்ஸ் தான். ஓகே, அண்ட் இட் ப்ரிவென்ட்ஸ் த பெயின்ஃபுல் டேஞ்சரஸ் கண்டிஷன் கோல்ட் பெண்ட். நார்மலி ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த பெண்ட் கண்டிஷன் ரெடியூஸ் பண்றதுக்காக தான் ஹீலியம் அண்ட் ஆக்சிஜனோட மிக்சர் எடுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இட் இஸ் யூஸ்ட் டு ப்ரொவைட் இனர்ட் atmosphere in electric arc. okay, normally welding kala இவங்க என்ன யூஸ் பண்ற, it is என்ன ஒரு inert gas atmosphere யூஸ் பண்றாங்க. and it has lowest boiling point, hence used in cryogenic. okay, cryogenic எல்லாம் lower temperature தான், அதனால என்ன low temperature science. actually cryogenics means low temperature science தான் cryogenics. cryogenics எல்லாம் இதுதான் யூஸ் பண்ணாங்க. it is much less denser than air. air விட இது ரொம்ப denser, less denser. okay, உங்களுக்கு தெரியும் பலூன்ஸ்ல எல்லாம் ஹீலியம் பலூன்ஸ் எல்லாம் அப்படியே பறந்து போகும்ல. so next question தான். so yes, first question, sulfuric acid is a dibasic. why? because ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கு, அது ரீப்ளேஸ் பண்ண முடியும் இல்ல. ரொம்ப சிம்பிள் questions. so write the reason for anomalous behavior of nitrogen. nitrogen oda anomalous behavior ku reason enna? so size எழுதலாம் and electronegativity எழுதலாம் and அதோட multiple bond property எழுதலாம். okay, and what is catenation? catenation na self linking ability. கார்பனுக்கு இருக்கு. so catenation na self linking ability தான் catenation. and it's necessary for catenation. so உங்களுக்கு பார்த்தா தெரியும் கார்பன்ல எல்லாம் big chains form ஆகுதுல்ல. so polymers-ல so இது என்ன கார்பன்ல normally big chains form ஆகுது. so அதுக்கு என்ன catenation property இருக்கிறதுனால தான் different compounds form ஆகுது. so write a note on bleaching action of sulfur dioxide. so நீங்க பாருங்க ஆல்ரெடி நம்ம ப்ராப்பரா sulfur dioxide ஓட என்ன bleaching property சொல்லி இருக்குல்ல. so yes, so நாம இன்னைக்கு 3 chapters successfully முடிச்சிட்டேன். so I hope it's clear. if you have any doubt நீங்க comment sectionல கேளுங்க. okay.
ஸோ தேங்க்யூ ஸோ மச்.